இந்த நேற்று முதல் நாளில் இந்த கடைசி காலம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை தியானித்தோம். அன்று நம்மளை நடத்தினார். அதை லைட்டாக கொஞ்சம் முன்னுரை கொடுத்த பிறகு வேகமாக இன்னைக்குள்ள காரியத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள தியானம் அதிகமாக ரொம்ப தகவல் நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்மால் லைக் அ டீச்சிங் ரேதர் தென் அ ப்ரீச்சிங். பிரசங்கம் நம்முடைய ஆத்துமாக்கு பேசும், ஆமென். ஆனால் உபதேசம் அல்லது டீச்சிங் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சிந்தைக்கு பேசும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு அதிகமாக சிந்தைக்கு கர்த்தர் பேசுவார். தேவன் நம்மளுக்கு இதை எல்லாரையும் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நமக்கு தலைப்பு வசனமே மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனம். அதை வாசிக்க முதலாவது கேட்போம். எல்லாரும் எழுந்த வண்ணமாக நம்ம சபையின் வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை சொன்ன தலைப்பு வசனத்தை எழுந்து நின்று வாசிப்போம். வேகமாக மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், இயேசு உட்கார்ந்திருக்கையில், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுவே, நீங்க மீண்டும் வருகிறீர் சொல்றீங்களே, அதுக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஒன்றாவது சேர்ந்து வாசிப்போம். 1 2 3 கோ. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மத்தில் பேசுவாராக. அமர்ந்து கொள்ளுங்க. இயேசு கூட இந்த சீஷர்கள் கேட்ட கேள்வியினால தான் இன்றுள்ள தியானமே பிறந்திருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. அதில் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், அதன் அடையாளங்கள் என்ன, என்னென்ன காரியம் நடக்கும் என்று இயேசு நமக்கு அதில் தீர்க்க தரிசனமாக நடக்க போகிறது முன்பதே சொல்லிட்டார். அல்லேலூயா. 2 காரியம் நடக்கும். இயேசு மீண்டும் வருகிறார். 2வது உலக முடிவுக்குள் வருகிறது. உலகம் அழிய போது நிறைய பேர் சொல்கிறத கேட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ உலகத்தில் கடைசி காலம் என்கிற வார்த்தை அதிகமாய் பேசப்படுகிறதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்னது? அது கடைசி காலம். இந்த உலகம் ஒரு முடிவுக்குள் வந்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்குள் கொண்டு வருவார். நேற்றே நான் 10 விதமான காலங்கள் உண்டு என்று எடுத்து காட்டி இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று பார்த்தோம். பிறகு அடுத்தது உபத்திரவ காலம் துவங்க போகுது. கிருபையின் காலம் எப்போ துவங்குனுச்சு? எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரோ. நிறைய பேர் நினைப்பாங்க இயேசு பிறந்தவனு கிருபையின் காலம். நோ. இயேசு பிறந்த பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தார். இயேசு மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே மரித்தார். இயேசு உயிர் தெழுந்த பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உயிர் தெழுந்தார். ஆனால் இயேசு போய் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார் என்று சொன்ன பிறகு ஆவியானவர் வந்தார். பேதுரு எழுப்பி பிரசங்கம் பண்ணுறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே. அங்கே தான் கிருபையின் காலம் துவங்குது. ஏன் கிருபைனா என்ன? ஆண்டவராகிய இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதை இயேசுவே பிரசங்கம் பண்ண முடியாது. இயேசு எழுப்பின ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணோம். ஸோ இயேசுக்கு அப்புறம் புதிய உடன்படிக்கைக்கு முதலாவது பிரசங்கம் பண்ணனதே பேதுரு. நீங்கள் குத்தின இயேசுவேன்னு பிரசங்கம் பண்ணார். அப்போ குத்தப்பட்டு மனம் திரும்பினாங்க. அங்கே தான் கிருபை காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆவியானவர் அங்கே தான் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அங்கிருந்து இப்போ வரைக்கும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த காலம் ஒரு முடிவுக்குள் வரும். எப்போ கிருபையின் காலம் முடிவு அடையுதோ அப்போ சபையின் காலமும் முடிவுக்குள் வரும். The church era will come to an end. வேதத்தில் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா முன்னூறு வசனம் ஒன்றுனா காட்டினா ரொம்ப டீட்டெயில்டாக போனால் டைம் எடுத்துரும். மொத்தம் 7 நாள் இருக்குது ஒரு வாரத்தில். ஆமாவா? அதில் கடைசி நாள் சபாத்து, ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஓய்வு. கர்த்தர் ஓய்வு எடுக்க சொல்லிட்டார். இந்த உலகமும் 7 நாள் தான். 7 நாள்னா ஒரு நாள் 1000 வருஷம் என்று சொல்லும் பொழுது மொத்தம் 7000 வருஷம் இந்த பூமி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கை கிருபையின் காலத்துக்கு முன்பதாக ஆதாமிலிருந்து
இயேசுடைய உயிர்த்தெழுந்த நாட்கள் வரைக்கும் ஏறக்குறைய 4000 வருஷம். அப்போ எத்தனை நாள்? 4 நாள் ஓடிடுச்சு. இப்போ இயேசு பிறந்தது தானே வருஷத்தை கணக்கு பண்ணுறாங்க. இப்போ 2025, அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. 30 வருஷம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கணக்கு. பட் பரவாயில்ல, 2025 வச்சுக்குவோம். இப்போ இயேசு பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 2025. 2000ங்கிறது எத்தனை நாள்? இப்போ 4 2 கூட்டினா ஐயோ, ஸ்கூலில் டீச்சர்லாம் இப்போ தான் தெரியுது ஏன் அழுகுறாங்கன்னு. 4 2 சேர்த்தா 6000 வருஷம் 6 நாள் ஓடிருச்சு. 7வது நாளுக்குள்ள காலை வச்சுட்டோம். 7வது நாள் முடிவுக்குள்ளே இயேசு வந்தாகணும். அதனால தான் 2000 வருஷம் ஆரம்பிச்சிருந்து கடைசி காலத்து ரொம்ப பேசுகிறாங்க. இயேசு இப்போ வருவார். அப்போ ரொம்ப ஏன் அந்த வார்த்தை நிறையா வருதுன்னா, பேச்சு நிறையா வருதுன்னா, இயர் 2000 மார்க்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த 6th டே. 7வது நாளில் இப்போ இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் போனால் 2000 3000 இயர் 3000 வர்றதுக்குள்ளே முடிஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. 8வது நாள் போகாது. அது வேற ஒரு டிஸ்பென்சேஷன் காலத்துக்குள் உலகம் ட்ராவல் ஆயிரும். எத்தனை பேர் சொன்னது இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? அதனால் பரவாயில்ல பாச, 1000 வருஷம் இருக்குது பாச. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இயேசு சொல்லியிருக்காரு 7வது நாள் ஓய்வு நாள் சொன்னல. ஓய்வு நாள் என்ன காலம்? 1000 வருஷம் அரசாட்சியின் காலம். அந்த இயேசு பூமிக்கு வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாளுவாராம். அதுதான் அந்த 1000 வருஷம், அந்த 7வது நாள். அப்போ 6 நாளும் முடிஞ்சிருச்சு. 7வது நாளும் 1000 வருஷம் ரிசர்வ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு? ஒவ்வொரு லேப்பில் இருக்கிறோம். 6வது நாளும் முடியுது, 7000 நாளும் ஸ்டார்ட் ஆகுது. 7வது நாள் இயேசுக்கு ரிசர்வ்டு. இயேசு 1000 வருஷம் அரசாளணும். அப்போ டைமே அதுதான். இனி காலம் செல்லாது அப்படின்னு நிறைய பிரசங்கம் எம்டி ஜெகன் இனி காலம் செல்லாதுன்னு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா காலம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்லைட்டு காட்டுவாங்க, ஸ்லைட்டு போடுமா, அந்த டூம்ஸ் கிளாக் போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கிளாக்கை காட்டுங்க பாருங்க. உலகத்தில் ஒரு கணக்கு இருக்கு. 3வது உலக யுத்தம் எப்போ நடக்கும்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3வது உலக யுத்தம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா World War 3 தான் த லாஸ்ட் எம்பையர். உலகத்தில் மொத்தம் 7 விதமான ராஜ்யம் உண்டாக வேண்டும். 6 ராஜ்யம் நடந்து முடிஞ்சிடுச்சு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? 6 விதமான ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, முதலாவது எகிப்து ராஜ்யம் உலகத்தை ஆண்டார்கள். பிறகு அசிரியா ராஜா உலகத்தை ஆண்டார்கள். 3வது பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆண்டார்கள். முன்னுக்கு வா, நீ முன்னுக்கு வா, நான் சொல்றேன். பாபிலோன் அரசாங்கம் உலகத்தை ஆண்டு மீடியா பெர்ஷியா உலகத்தை ஆண்டார்கள். இப்படி அப்புறம் கிரீஸ் உலகத்தை ஆண்டார்கள். அப்புறம் கடைசியாக ரோமன் எம்பையர் உலகத்தை ஆண்டார்கள். இப்போ 7வது ராஜ்யம் உலகத்தில் எழும்பணும். 3வது உலக யுத்தம் தான் இட் வில் மார்க் த பிகினிங் ஆஃப் த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அந்த கிறிஸ்டின் ஆட்சி அங்கே துவங்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன போட்டிருக்கு, இது வந்து ஒரு வெப்சைட்டு. இட் இஸ் நவ் 89 seconds to midnight போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? உலகத்தில் டூம்ஸ் கிளாக்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. 12 மணி தொடரும்போது உலக யுத்தம் ஆரம்பிச்சிடணும். இப்போ 11 12க்கும் நடுவில் அந்த கிளாக் வந்து நோந்துக்கிட்டே வரும். எப்படி நோத்துறாங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் விஞ்ஞானத்தில் நியூக்ளியர் பாம்பு இன்னொரு கட்டத்துக்கு போதா, ஓகே, பொலிட்டிக்கல் கிளைமேட் பிரச்சனை வருதா, ஓகே, மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, என்னென்னலாம் உலகத்தில் பிரச்சனை வருதோ அதெல்லாம் உலக யுத்தத்துக்கு நேராக கொண்டு போதில். அப்போ கொஞ்சம் ஊற்றுவாங்க அப்படி நோந்துட்டே போகுது. இது வந்து சும்மா ஏதோ தான், சும்மா கேமு கிடையாது. பயங்கர விஞ்ஞானிகள், ஆர்கியாலஜி, நிறைய நல்ல பெரிய பெரிய ஆட்கள், ஞானம் உள்ளவர்கள் இதிலே ஒரு பெரிய குழுவாக இருக்காங்க. இப்போ 89 செகண்டில் நிற்கிது மிட் நைட் அடிக்கிறதுக்கு. ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஹல்லேலூயா. when it hits 12 it is World War 3 அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த 3வது உலக யுத்தத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு தம்முடைய சபையை ரகசிய வருகளை எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்ட பிறகுதான் 3வது உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகணும். அல்லது 3வது உலக யுத்தம் நடுவில், அல்லது 3வது யுத்தத்துக்கு முடிவில். இது சரியா சொல்ல முடியாது. ஆனால் 3வது உலக யுத்தத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்தின் ஆட்சி ஸ்தாபிக்கப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்திய 24வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து
14வது வசனம் வரைக்கும் ரகசிய வருகை நடக்கிறதுக்கு முன்பதான காணப்படுகிற அடையாளங்கள் வாசிக்க மாட்டோம், நேற்று தியானிச்சிட்டோம். 15வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஏறக்குறைய சம்திங் that has to happen after the rapture. ஹல்லேலூயா. அது ரெண்டா நீங்க பிரிச்சு பார்க்கலாம். பின்னாடி போய் நீங்க அதை தியானித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த டூம்ஸ் கிளாக்குக்கு பிறகு என்னென்ன அடையாளங்கள்லாம் இந்த டூம் ஸ்டாக் நெருக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி நேற்று காட்டலாம். கொஞ்சம் வேகமாக போயிடலாம். மினுக்குது வாங்க, சைடில் மினுக்குது வாங்க, டக்கு டக்குன்னு போகிறேன். நான் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பிளராக இருப்பீங்க. அந்த மத்திய இருத்த அதிகாரத்தை இருக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அடுத்தது போமா, அடுத்தது போ, அடுத்தது போ. நெக்ஸ்ட்டு முன்னுக்கு வரக்கூடாது, நெக்ஸ்ட்டு போகணும். ஓகே, அந்த கிறிஸ்து அது வைங்க, ப்ளே பண்ண வேண்டாம். அநேக கள்ள இயேசுக்கள் எழும்புவார்கள். இவர் இயேசுவான், ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிறாரு. கோடிக்கணக்கான பேர் என்ன இயேசு இருட்டா இருக்காரு பார்க்குறீங்களா? அது சரி வந்துருச்சோ. இவர் இயேசு சொல்லி கோடிக்கணக்கான பேர் இவரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ள இயேசுக்குள் அநேகர்கள் எழும்புவார்கள். அப்படியே இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. அடுத்ததுன்னா அடுத்தது தட்டணும். ஓகே, உலகம் முழுக்க பல தேசங்களுக்குள்ளதாக யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் இப்போ வரைக்கும் ஓயலை, இன்னும் நிறையா நடக்கும். மிடில் ஈஸ்ட் வார் என்றைக்குமே ஓயாது. ஏன்னா எருசலேமுக்கு பேர் அர்த்தம் என்ன சொல்லுங்கப்போ? சமாதான நகரம்னு அர்த்தம். பைபிள் ப்ராஃபஸி சொல்லுது, மேசியா வந்து தான் எருசலேமுக்கு சமாதானம் உண்டாகும். ஏன் இப்போ வரைக்கும் எருசலேமுக்கு சமாதானம்னா, இயேசு முதலாவது வருகையில் வந்த நாளில் இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசு மீண்டுமாய் தோன்றுகிற வரைக்கும் அந்த பட்டணத்துக்கு சமாதானம் வராது. அதை நிறைய பேர் கேள்விப்பாங்க, எருசலேம் எருசலேம்ன்றீங்க, சமாதானமே இல்லை. சமாதானம் வராது. இயேசு வந்தால் தான் சமாதானம் வரும். 1000 அரசாட்சியில் வரும். அதாவது இப்போ வரைக்கும் இஸ்ரேல் சுற்றி யுத்தம் தொடர்ந்து. அடுத்தது போங்க, இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், யுக்ரைன் ரஷ்யா வார் இப்போ வரைக்கும் ஓயலை. அடுத்தது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி யுத்தம் இல்லை, எக்கனாமி ட்ரேட் வார் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய ட்ரம்ப் வந்து தாரிஃப் எல்லாத்தையும் ஏற்றி, டேக்ஸை ஏற்றி விட்டு, விலைவாசம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு. இது முடிவு எங்கேயோ போகுது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஆனால் இட் ஹஸ் ஸ்டார்டட் எக்ஸ்ட்ரீம் ட்ரேட் வார். சைனா இப்போ என்ன பண்ணுது, நானும் ஏற்றுவேன் டேக்ஸை அப்படின்னு மாற்றி மாற்றி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யுத்தம். ஓகே, அடுத்தது பஞ்சாபுக்கு விட்டுருங்க, போயிடலாம். எர்த்குவேக்கு தொடர்ந்து 343 கோடி மக்கள் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது துல்லியமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது போகலாம். ஏறக்குறை 380 கோடி கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு அதை தெரியல, மனுஷன் அவ்வளோ தெரியல. ஏன்னா ஏசுவர என் நாமத்து நிமித்தம் கொலை செய்யப்படுவீர்கள். இன்னைக்கும் உலகெங்கும் அந்த தேசங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு. உயிரோடு எரிக்கிற அனுபவங்களும் இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து போங்க. கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்கள் சொல்லவே வேண்டாம். ஒரு பாஸ்டர் ரொம்ப பேர் பெற்றவர் பிடிபட்டிருக்கிறாரு. நல்லா பாடல்கள் பாடி நமக்கு எல்லாருக்கும் ஆசை வந்தவர். பார்க்க போனால் ஜெபிக்கணும், நியாயந்திருக்க கை நீட்டுறாங்க. இப்போ உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இவன் சரி அவன் சரி, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இவனை கருத்து அடிக்க அவனை கருத்து அடிக்கிறான்னு. பார்க்க போனால் கிறிஸ்தவருக்கு என்ன செய்யணும்? ஒருத்தருக்காக ஜெபிக்கணும், பரிந்து பேசணும், மனம் திரும்ப வைங்க, ஆண்டவரை காப்பாத்துங்கன்னு பேசணும். ஏன்னா என்ன ஆகுது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்களாம். அவர் உள்ளே போனதுக்கு சொல்கிறாங்க யாரோ காட்டி கொடுத்துருக்காங்கன்னு, நமக்கு தெரியாது. பட் நிறைய திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா வந்துட்டு ஆலயத்தை மீண்டும் நான் கட்டுவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அதை நம்ம அப்புறம் ப்ளே பண்ணுவோம் அந்த வீடியோவை. இஸ்ரேவேல் இருக்கிற ஆலயம் கட்டப்படுறது ரொம்ப முக்கியம். அது ஏங்கிறத அப்புறம் காட்டுறேன் நான். அடுத்து தொடர்ந்து போங்க. ஓகே, பாலாக்கு மறுவெறுப்பு. ஏசப்பா பாலாக்கு மறுவெறுப்பு ஆலயத்தில் உண்டாகும் சொன்னார். இது இஸ்ரேவேலில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் ரகசிய வருகைக்கு பிறகு. அல்லேலூயா. இதுதான் நம்ம நேற்று பார்த்தா, அதுக்கு மேலே பார்க்கல. அதை இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்குள் நாம் போக போகிறோம். எல்லாரும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுத்து திறந்து வச்சுக்கிங்க. The book of Revelation. திவ்ய வாசனாகிய யோவான், இயேசு கூட இருந்த சீஷரில் ஒருவன் யோவான், இயேசு மார்பிளை சாய்ந்த யோவான். அவர் பட்மோஸ் தீவில் ஒரு ஜெயிலில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி பரலோகத்தின் ரகசியங்களை காட்டி கொடுத்தார். அதிலிருந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம். முதல் அதிகாரம் ஆண்டவர் அவரோடு
என்கவுண்டர் பண்ணுறதை பார்க்குறோம். 2வது 3வது அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால் 7 சபைகளுக்கும் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கும். இந்த புக்கை எத்தனை பேர் படிச்சிங்க? நான் சொன்னேன் இதை தியானிக்கிறவனுக்கு சபைக்கு சொன்னேன் எல்லாரும் கொஞ்சம் படிச்சிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணாமல் சொல்லியிருந்தேன். படித்தவங்களுக்கு அது புரியும். 2வது 3வது 2 அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமும் சபை, தியாத்திரா, சர்தீஸ், பிலடெல்பியா, லவுடிக்கியா என்கிற 7 விதமான சபைக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படி காலங்கள் கடந்து போவீங்க, ஆயத்தமா இருங்க, இப்படி இருங்க, உங்கள்கிட்ட ஒரு குறைவு உண்டு, இப்படி நிறைய காரியத்தை சொல்றாரு. இந்த 7 சபைக்கு எழுதப்பட்ட லெட்டர் refers to the 7 seasons of the churches. சபையின் 7 காலங்களை அது காட்டுது. அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண மாட்டோம். அது கிருபையின் காலங்களில் நடந்து முடிய வேண்டிய காரியங்கள். ஆனா அந்த 3வது அதிகாரம் முடிஞ்ச பிறகு சபை காலம் முடிஞ்சிருச்சு. வெளிப்படுத்தல் 4:1 அடுத்த காலத்துக்குள் போகிறோம். அது என்னது? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அல்லேலூயா. போதும். இவைகளுக்கு பின்பு எதுக்கு பின்பு? சபையின் காலத்துக்கு பின்பு, ரகசிய வருகை நடந்த பின்பு அடுத்து நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு இவர் காட்டுகிறார். அல்லேலூயா. பரலோகம் திறக்கும் பொழுது பரலோகத்தின் காரியங்களை ஆண்டவர் யோவானுக்கு காட்டுறார். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 5வது வசனம் வரைக்கும் என்னத்தான் முக்கியமான விஷயம், நிறைய விஷயம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் நம்ம போக முடியாது. இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய முக்கியமான பகுதி வாசிக்க கேட்போம். அன்றியோ உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். ஓகே, நல்லா கவனமா கேளுங்க. ஒரு புக்கு இருந்துச்சாம். அது என்ன இருந்துச்சா? 7 விதமான 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஓகே சீல்ஸ், 7 விதமான முத்திரை போடப்பட்டு இருக்கிறதா. ஓகே, இப்போ போங்க அடுத்தது. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இந்த புத்தகத்துல கடைசி நாட்கள் என்னெல்லாம் நடக்கணும் என்கிற புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறத யாருனாலையும் திறக்க முடியல. யாருக்கும் அந்த தகுதி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் போலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும், தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வேறுமான புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. யாரு இந்த யூதராஜ சிங்கம்? இயேசு கிறிஸ்து. யாரு தாவீதின் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். அவர் ஜெயம் எடுத்தார். எப்படி? சிலுவையிலே நமக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினாரு. நான் ஒரு தடவை என்ன செய்தி கொடுத்துருக்கேன், இங்கேயா மெயின் சர்ச்சில் தெரியல. The 7 things that Jesus won against. 7 காரியங்களில் இயேசு ஜெயம் எடுத்தார். பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், அநேக காரியங்களை ஜெயித்தார். The 7 things that Jesus overcame. அத்தனத்தின் ஜெயம் எடுத்தபடியால் அவர் தகுதி உள்ளவராய் மாறி அந்த முத்திரைகளை உடைக்க பாத்திரவானதாய் மாறினார். ஹல்லேலூயா. இப்ப அந்த முத்திரைகள் உடைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் வேதம் நமக்கு காட்டி கொடுக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. முதல் முத்திரையிலிருந்து வாங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற 6வது வசனம். ஓகே, வாசிங்க. இதை முதல் வாசிங்க. 6வது. கேட்டுதான். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இல்லை அடுத்த வசனம், சாரி மன்னிக்குவோம், அடுத்த வசனம் போங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம்.
அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு. ஓகே, போதும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னா. அதுக்குள்ள நம்ம போக விருப்பப்படல, டைம் அதிகமாகிடும். ஆனால் மேட்ரு என்னன்னா, அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு முத்திரையும் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. உடைக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, 6வது அதிகாரம் ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படுது. 6வது அதிகாரத்தில் இப்போ வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். முத்திரை உடைக்கிறாரு பாருங்க, சத்தம் விளங்குது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை ஒருத்தர் வில்ல பிடிச்சுக்கிட்டு கிரீடம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருகிறாரு. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கற்பனை பண்ணுங்க, ஒரு வெள்ளை குதிரைல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு வில்ல வச்சுக்கிட்டு கிரவுனை போட்டு வராரு, ஜெயிக்கிறாங்க. இது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரு சொல்லுங்க அப்போ? கண்டிப்பா இயேசுவா தானே இருக்கணும். வெள்ளை குதிரை வேற, எவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு அழகா இருந்திருக்கும் அந்த குதிரை. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அதுதான், இதே ஒரு அடையாளம், அது பெரிய வஞ்சிப்பு. அல்லேலூயா. முதலாவது ஒரு வெள்ளை குதிரை. அடுத்தது அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது 2வது முத்திரையை உடைக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது? நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. இன்னொரு குதிரை வந்து சிவப்பு கலர் குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒருத்தர் கொலை செய்யற மாதிரி சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான சமாதானத்தை எடுக்கும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹalleluya. முதலாவது வரவர் என்ன செய்றாரு? வெள்ளை குதிரை. அவர் என்ன செய்றாரு? ஆளம்படியாய் வருகிறாரு. 2வது குதிரை என்ன குதிரை வருது? சிவப்பு குதிரை வருது. அந்த சிவப்பு குதிரையில இருக்கிற என்ன செய்றாரு? உலகத்தில் இருக்க சமாதானத்தை எடுத்து ஒருத்தர் கொலை செய்து கொள்ளும்படியான சூழ்நிலை, சமாதான சீர்கெடுதலை கொண்டு வராரு. ஓகே, அடுத்தது அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது, இப்ப 3வது முத்திரை உடைக்கும் பொழுது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. பஞ்சத்தை உண்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது உலகம். அப்புறம் விளக்குறேன். அடுத்தது அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது, 4வது முத்திரையை உடைக்கும் பொழுது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னும் 3 முத்திரை இருக்கு. முதல்ல 4 முத்திரை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால்தான் ஒரே லைனாக முடிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த முதல் 4 முத்திரையிலையும் 4 குதிரை புறப்பட்டு வருது. இந்த 4 குதிரையிலும் புறப்பட்டு வருகிற இந்த சம்பவம் ஒரே சாயல்ல ஒரே ஒரு ஃப்ளோவில் அது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறனால தான் முதல் 4 மட்டும் பார்ப்போம். என்ன குதிரை? அடுத்த பிக்சர் போடுமா? அடுத்த குதிரை என்ன கலரு? வெள்ளை கலரு. அடுத்த குதிரை என்ன கலரு? 3வது குதிரை என்ன கலரு? கருப்பு. 4வது குதிரை மங்கின நிறம் உள்ள குதிரை. இந்த 4 முத்திரையும் உடைக்கும் பொழுது ஒவ்வொரு சமூகமும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்குது.
இந்த நாளுமே உலகம் ஒரு யுத்தத்தில் கடந்து போகும்போது நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த 4 குதிரையும் 3வது உலகத்துக்கு பிறகோ அல்ல 3வது உலகத்தை துவங்கும் பொழுதோ நடக்க வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் மொத்தம் 7 விதமான ராஜ்யம் வேதம் இருக்கும் என்று சொல்லி இருக்குதுன்னு சொல்லி, அந்த 7 ராஜ்யங்களில் முதல் 6 ராஜ்யம் உலகத்தை ஆண்டு முடிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த முதல் வசனத்தில், அந்த 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். அந்த வெள்ளை குதிரை ஒருத்தர் வரார. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். வில்லு பிடிச்சிருக்கனா என்ன அர்த்தம்? சண்டைக்கு போறாரு. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் கொடுக்கப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அதிகாரம் பெற்றவன், ஒரு ராஜாவா இருக்க வேண்டும், ஒரு அரசாங்கத்தின் தலைவனா இருக்க வேண்டும். ஓகே, அவன் ஜெயிக்கிறவனாகவும், அவன் ஒரு ராஜாவாக யுத்தம் செய்ய புறப்பட்டு போறான். அந்த யுத்தத்தில் அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஹல்லேலூயா. This is an indication of a war. ஒரு யுத்தம் வருது, அல்ல யுத்தம் பண்ணுகிற. ஏன்னா யுத்தம்னா 2 பார்ட்டி இருக்கும், ஒரு பார்ட்டி ஜெயிக்கும், ஒரு பார்ட்டி தோக்கும். இந்த யுத்தத்தின் விளைவில் தான் மற்ற 3 குதிரை ரிலீஸ் ஆகுது. என்ன நடக்குது? யுத்தம் என்ன ஆகும்? சமாதான சீர்கெடுதல் வரும், ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுது? யுத்தம் வரும் பொழுது சப்ளை செயின் பாதிக்கப்படும். இங்கேருந்து அரிசி அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு வருதுல, அதெல்லாம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பாடு கிடைக்காது, பஞ்ச காலம் உண்டாயிடும். இது 2 நடந்துட்டா என்ன ஆயிடும்? 4வது குதிரை நிமித்தமாய் மரணம். பல ஜன மக்கள் மரித்து போவார்கள். ஹல்லேலூயா. இந்த நபரை தான் நாம் அந்த கிறிஸ்து என்று எண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும், பாஸ்டர் உலகத்தே ஒருத்தன் ஆளாக போகிறான்லாம், அதெல்லாம் ஏதோ படத்தில் பார்த்த கதை மாதிரி இருக்குது. உலகத்தை வருவாராம், அழுவாராம், எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் என்ன வருஷமாக காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் சிரிக்கலே தெரியுது, மனசை யோசிச்சிருப்பீங்க, இதான் என்ன ஏதோ ஹாலிவுட் படம் அது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு காரியம் ஏற்கனவே நடந்தால் அது திரும்ப நடக்கும். ஒத்துக்குவீங்களா? இது வரைக்கும் நடக்காத சொன்னால் நீங்கள் கற்பனை கதைன்னு சொல்லலாம். இது நடக்காத கதை இல்லை, இயற்கை நடந்த கதை. அடுத்த ஸ்லைடு போடுங்க, அடுத்த ஸ்லைடு போங்க, அடுத்த ஸ்லைடு. தானியேல் 2வது அதிகாரத்தில் பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த நேபுகாத்நேசாருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல இந்த மாதிரி ஒரு சிலையை பார்த்தாரு. அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் பொழுது தானியேல்ங்கிற பெரிய தீர்க்கதரிசி, தேவ சத்தத்தை கேட்பவர், தேவன் வெளிப்பாட்டிலே நடக்க போகிற காரியத்தை முன்பதாகவே காட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆள்ற 3வது ராஜ்யம் காலத்தில் இது நடந்துச்சு. அதுக்கு முன்பதாக முதலாவது உலகத்தை ஆண்டவர்கள் எகிப்து. இந்த மம்மி படம்லாம் வெளியாக இருக்குல்ல, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நாட்கள் உலகத்தை, எகிப்த உலகத்தை ஆண்டுச்சு. They were the first people who ruled the world. 2வது பார்த்தீங்கன்னா அசிரியா ராஜ்யம் எழும்பினது. அது 2 பார்த்து அதிகமான தகவல் நமக்கு இப்போ பார்க்க மாட்டோம். ஆனால் 3வது ராஜ்யம் தோன்றும் பொழுது பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆண்டுச்சு. உலகத்தை ஆண்டுறது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஏறக்குறைய இன்னைக்கு உலகத்தில் 200 தேசம் இருக்குது. மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர்னு அப்படி இருக்குல்ல. உலகம் முழுக்க மொத்தம் ஏறக்குறைய எவ்வளோ இருக்குது? 200 தேசம். 195 டு பி எக்ஸாக்ட். 195 தேசங்கள் இருக்கிறதாக யுனைடெட் நேஷன் சொல்லுது. அந்த 195 தேசத்தை ஒரே ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டா நான் உலகத்தை ஆள்றேன்னு அர்த்தம். புரியுதா இப்போ உங்களுக்கு? அந்த நாட்களை அப்படி தான் உலகத்தை ஆளுவாங்க. ஏன்னா அவங்க உள்ள பூந்து வெட்டி சிறை பிடிச்சி அடிமையாக்கி அந்த நாளுக்கு அடிமைத்தனப்படுத்துவாங்க. அப்போ பாபிலோன் ராஜ்யம் உலகெங்கும் இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க ஆண்டார்கள். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, தமாடூன் மெசோப்பொத்தாமியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமாடூன் இண்டூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெசோப்பொத்தாமியா சிவிலைசேஷன் ஸ்கூல் சிஜாராவில் படிப்பாங்க. பைபிளுக்கு வெளியே வரேன். தமான் மெசோப்பொத்தாமியா காலத்தில் பாபிலோன் ராஜ்யம் உலகத்தை ஆண்டார்கள்.
That was the civilization of Mesopotamia in those days. அப்போ அவருக்கு வந்த கனவுல, நான் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இந்த கோல்டு தலை பார்த்தாரு, சில்வர் கலர் உடம்பு பார்த்தாரு, பிரான்ஸ் இந்த இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியிருக்காங்க அது பார்த்தாரு, அயனில் இருக்கக்கூடிய காலை பார்த்தாரு, அப்புறம் இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்த காலை பார்த்தாரு. இதை பார்த்துட்டு ஒரு கல் வந்து ஓங்கி வந்து அந்த கால் அடிக்குது, அந்த சிலை இடிஞ்சு விழுவுது. இதுதான் கனவு. கனவு புரியல. அப்போ தானியேல் விலைக்கு காண்பிக்கிறார், நேபுகாத்நேசார் ராஜாவே, உலகத்தை நீங்க ஆண்டு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும், அதுதான் மீடியா பெர்ஷியாங்கிற ராஜ்யம். இரண்டாவது ராஜ்யம் அதுதான் அந்த வெள்ளியை காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு ராஜ்யம் வரும், அதுதான் கிரீஸ் ராஜ்யம். நாலாவது ஒரு ராஜ்யம் வரும், இரும்புல இருக்குத, அதுதான் ரோமர் ராஜ்யம். பிறகு இந்த இரும்பும் களிமண்ணும் கலந்து ஒரு கலப்படமா இருக்க, அதுதான் வந்து வருகிற இப்ப இருக்கிற காலம். ஆக்சுவலி இப்போ உலகத்தை யாராவது குறிப்பிட்ட ஒரு தேசம் ஆளுதா, ஒரு ராஜ்யம் ஆளுதா? இல்ல. அப்போ ஒரு கலப்படம் இருக்கு. ஆனா இதோட முடிவில் ஒரு ராஜ்யம் ஆளும். இது ஒரு கலப்படமான ஒரு ராஜ்யம். அந்த காலத்துல தான் அந்த கிறிஸ்து ராஜ்யம் எழும்பணும். இப்ப இந்த ஒரு கல் வந்து இடிஞ்சு உழுவுதுல, இந்த கல் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல் இயேசு கன்மலை மேல் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுன்னு சொன்னார்ல. ஜீசஸ் இஸ் த ஃபவுண்டன் ராக், த ஃபவுண்டேஷனல் ராக். ஹல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யம் வந்து இடிச்சு எல்லாத்தையும் இடிச்சு போட்டு 1000 வருஷம் அரசாட்சியை ஸ்தாபிக்கும். பிரைஸ் தி லார்ட். எதை சொன்னது புரிஞ்சு? பாபிலோன் காலத்திலிருந்து கடைசி ராஜ்யம் வரைக்கும் வெளிப்பாடு அப்பயே கொடுக்கப்பட்டுருச்சு தானியேல் காலத்தில். இதை பற்றி நீங்கள் வாசிக்கணும் விருப்பப்பட்ட தானியேல் 2வது அதிகாரத்தில் போய் வாசிங்க. நான் ஏன் அதுக்குள்ளே போகலன்னா, இப்போ ஒன்றுனா படிச்சு காட்டுன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு 12,000. அதை சொல்கிறேன், இது வந்து ஒரு குவிக் ப்ரீஃபாக தான் நான் போகிறேன். ஆனால் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை எடுத்து தியானிக்கணும். வரும் நாட்களில் வேத பாடச்சா ஒன்றா டீட்டெயில்டாக போகலாம். ஆனால் இதே போதுமானது ஜெனரலாக நீங்கள் புரிந்து கொள்ள. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, ஹாஸ்த அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம், நான் பச பைபிளுக்குள்ளே மட்டும் இல்லை, இது சரித்திரத்தில் இருக்குது. நீங்கள் பைபிளே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், லைப்ரரியில் போய் பாருங்கள், இந்த ராஜ்யங்கள் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் தோன்றி முடிஞ்சிருச்சு. நேஷனல் ஜியோகிராஃபியில் போய் பாருங்கள், ஏதாவது கதை ஏதாவது கொடுப்பான். ஆண்டவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே, பல 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே தானியேல் மூலியமாக எழுதி வச்சிட்டாரு. எழுந்தி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒன்றா நடந்து கொண்டே வந்து இது வரைக்கும் வந்து நிற்கிது. அப்போ இது வரைக்கும் அவர் சொன்னது நடந்துருச்சுன்னா, இதுக்கு பிறகு அவர் நடக்கும்னு சொன்னது கட்டாயம் நடக்கும். அந்த கிறிஸ்து கட்டு கதை அல்ல, வேதம் தன்னை நிரூபிக்குது. Bible proves itself by showing us the past. பாருங்க, சிம்பிள்ங்க. சரித்திரத்தை பின்னாடி பாருங்க, எதிர்காலத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். சொன்னதெல்லாம் நடந்தா இது வரைக்கும் நடக்காததின் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுமே சொன்னது புரியுது? இப்போ அடுத்த சைடு போங்க. பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டவர் நேபுகாத்நேசார், சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ராஜா, உலகத்தை ஆண்டவர். அடுத்தது சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைரஸ் த கிரேட். இவர் தான் வந்து மீடியா பெர்ஷியா காலத்திலே உலகத்தை ஆண்டவர். இதுவும் போயிட்டு பாருங்க, உலக சரித்திரத்தில் இடம் பெற்றவர். இன்ஃபேக்ட் இந்த ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தமே இந்த ராஜாவை கொண்டு தான் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கோரேஸ் ராஜா தான் அந்த நாட்களில் உலகத்தை ஆண்டதுனால எல்லா யூதர்களும் மீண்டுமாக உங்கள் தேசத்துக்கு போயிட்டு உங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்னு காசு ஸ்பான்சர் பண்ணி ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி பண்ணவர். பைபிளில் இருக்கிறாரு, ஆனால் உலகத்தை ஆண்டவர் சரித்திரத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தது இந்த யார் சொல்லுங்க அப்போ, கொஞ்சம் ஹிஸ்டரிலாம் படிச்சா தெரியும்.
கிரீஸ் ராஜ்யத்தை சேர்ந்தவர் அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் உலக பல இடங்களை போய் யுத்தம் பண்ணி கிரேஸ் ராஜ்யத்தில் ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்டவர்கள் இவருங்க, சரித்திரத்தில் இடம் பெற்றவர்கள். அடுத்தது ஜூலியஸ் சீசர். இந்த ஜூலியஸ் சீசர் தான் ரொம்ப பேர் புகழ் பெற்ற ரோமன் அரசாங்கத்துக்கு காலத்தில் வாழ்ந்தவர். இவர் தான் ரோமன் அரசாங்கத்தை ஸ்தாபித்தவர் அல்ல, ஒன் ஆஃப் த கிரேட்டர் லீடர்ஸ் தட் ரோம் ஹேட். ஏன் இவங்கெல்லாம் காட்டுறேன்னா இவங்கெல்லாம் ஃபேமஸ். ஜூலியஸ் சீசர் யூத்தில் தன்னாலே வரும், உலகத்தை ஆண்டவர்கள். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் இவங்களை எழும்புறதுக்கு முன்னுக்கே சொல்லிட்டாரு, சொன்ன மாதிரி நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன, இவங்களே எழும்போது பெருமை, நான் தாண்ட கடைசி வரைக்கும் ஆளுவேன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு ராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம், ஒரு ராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம். ரோமன் அரசாங்கம் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த காலையில் தான் இயேசு பிறந்தார். அதுதான் இஸ்ரவேலில் யார் போர் சேவகர் இருந்தாங்க? இயேசு சிலுவையில் அடித்தாங்களே, ஏசு சிலுவையில் அடிக்கிறதே டெத் பெனால்ட்டி, மரண தண்டனை. யார் அறிமுகப்படுத்தின மரண தண்டனை? ரோமன் அரசாங்கம் அறிமுகப்படுத்தின மரண தண்டனை. ஏன் இஸ்ரேல் நடந்துச்சு? ஏன்னா அவன் இஸ்ரேல் மட்டும் தான் உலகத்தையும் ஆண்டுட்டு இருந்தான். இஸ்ரேலும் மாட்டிக்கிச்சு கையில். ஹல்லேலூயா. இதெல்லாம் சரித்திரத்தில் பார்க்கலாம், வேதத்தையும் பார்க்கலாம். பிறகு இந்த களிமண்ணும் இரும்பும் கலந்துருந்துச்ச காலு, அதில் அந்த கனவு சொப்பனத்தில் விளக்கம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ராஜ்யம் ரோமன் அரசாங்கத்துக்கு அப்புறம் உலகத்தை ஆள முடியாது. அது துல்லியமாக நடந்துச்சு. ரோமன் அரசாங்கம் உலகத்தை ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பலவிதமான உலக பவர் ஆண்ட ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து தான் மாடர்ன் டே கவர்மெண்ட்ஸ் தோன்ற ஆரம்பித்தது. அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த அடுத்த பிக்சர் கேட்டுங்க, இவங்களாம் கொஞ்சம் ஃபேமஸ். நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பல இடங்களை யுத்தம் பண்ணி ஃபேமஸாக வச்சு படமே எடுத்துருக்கு. இது படத்தில் போஸ்டர் ஆக்சுவலி தேடி பார்த்தேன், இதான் கிடச்சிச்சு, எடுத்து போட்டேன். படமே வெளியாக்கியிருக்காங்க இவங்களை பற்றி. அடுத்தது போங்க, ஹிட்லர் ஜெர்மனி உலகத்தை நான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் கொன்று போனோம். இதெல்லாம் போனோம். யாரோட போனோம் தெரியுமா? அது யூதர்களுடைய போனோம். பயங்கர அந்தி கிறிஸ்து பற்றி அப்புறம் வரேன். உலகத்தை ஆளுவேன் என்று சொல்லி புறப்பட்டு அநேகரை கொன்று தேசங்கள், குறிப்பிட்ட தேசங்கள் ஆண்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ராஜ்யம் உலகத்தால், ஆனால் ஒரு அதிகமான குறிப்பிட்ட பகுதி ஆண்டாங்க. கடைசி நல்ல ஆண்டவங்க யார் தெரியுமா? வாங்க அடுத்தது யாருன்னு தெரியுது? அவங்க எலிசபெத் ராணி. 2022 இறந்தது தெரில இறக்குறையா. இப்போ இவர் இருக்காரா, சார்ல்ஸ் இருக்கிறாரா, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. டயானாவோடைய ஹஸ்பண்டாக இருந்தார். அது பெரிய கதை, அவங்க குடும்ப கதைகள் நம்ம எதுக்கு போயிட்டு. கிரேட் பிரிட்டன் சொல்லுவாங்க. கிரேட் பிரிட்டன் தான் இப்போ யுனைடெட் கிங்டம், லண்டன். இந்தியாவை யார் ஆண்டா கடைசியா? இவங்க பேர் வரும். மலேசியாவுக்கு வந்தாங்களா? பிரிட்டிஷ் மலேசியாவில் இருந்துச்சு. இப்போ மலேசியா தான். மலேசியாவில் பினாங்களா மலாக்காலாம் பார்த்தீங்கன்னா சில கட்டணங்களை கட்டணது யார்? பிரிட்டிஷ் தான். ஸோ இந்த மாடர்ன் டே டைம் என்ன நடக்கும்னா, களிமண் இரும்பும் கலந்ததுன்னா இந்த பக்கம் ஜப்பான் உலகத்தை ஆள்றான், இந்த கொஞ்சம் தேசத்தை ஆள்றான், இந்த பக்கம் ஜெர்மனி ஆள்றான், இந்த பக்கம் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆள்றான்னு கொஞ்சம் அங்கங்கே பெரிய பெரிய ராஜ்யங்கள் உலகத்தை ஆளுது. உலகத்தை ஃபுல்லாக யாருமே ஆட்கொள்ள முடியலை இப்போ வரைக்கும். ஆனால் அநேகருக்கு ஆசை இருக்குது உலகத்தை ஆளணும்னு. சைனாவுக்கு ஆசை உலகத்தை ஆளணும்னு, இப்படி சிலருக்கு ஆசை உண்டு. அதுதான் அடுத்த தேசம் பார்க்குறோம். தட்டுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இன்னைக்கு உலகத்தினுடைய நம்முடைய கரன்சி எந்த ஸ்டாண்டர்டில் கணக்கிடப்படுகிறது? US டாலர். இவங்க உலகத்தை ஆளலை, பட் தே ஆர் த வேர்ல்ட் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு வார்த்தை வெளியாக்குனா உலகத்தை அது பாதிக்கும். அதனால தான் இப்போ இடையில ட்ரம்ப் தாரேஃப்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா தேசமும் ஆடிருச்சு. ஐயோ, ஏன்னா US எந்த தீர்மானம் எடுத்தாலும் உலகத்திற்கு அனைத்து எக்கானமி அதை தாக்கும். தட்ஸ் வை தே ஆர் கால்ட் சூப்பர் பவர். அவங்க தான் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி ஆய்வு விஞ்ஞானங்கள் உலக சமாதானத்துக்கான ஃபண்டிங் பண்ணுறவங்க அவங்க தான். மிடில் ஈஸ்ட் நடக்கிற முக்காவாசி யுத்தத்துக்கு காசு அனுப்புறவங்க அவங்க தான். இஸ்ரேலுக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறவங்க அவங்க தான்.
they are not ruling the world, but they influence the world. உலகத்தை ஆளல, ஆனால் உலகத்தில் எல்லா காலம் மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க அவங்க தான். இப்போவும் USA தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நிறையா வேறு தேசங்கள் எழும்புது, நம்ம வேர்ல்ட் பவர் ஆள. இப்போ சைனா போட்டி போடுறான், USA தட்டி விட்டு நம்ம வந்துடலாமா? இந்த பக்கம் ரஷ்யா போட்டி போட்டுட்ருக்காரு, நம்ம வந்துடுவோமா? மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறதுமா? இதெல்லாம் வசனத்தில் இப்போ நான் கொஞ்சம் காட்ட போகிறேன். இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு நேராக இது எல்லாம் கொண்டு போய் நம்மளை சேர்க்கப்படுது. ஹல்லேலூயா. இப்போ இதில் 1வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் என்கிற இந்த 2 யுத்தங்கள் தான் இந்த களிமண் இரும்பு கலப்படமாக இருக்கிற காலத்தில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தினது. தெரியுமா? உலக யுத்தம் நடந்துச்சு ஏற்கனவே. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 நடந்துருச்சு. 1914, அதுக்கப்புறம் 1918, 19 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு 2வது உலக யுத்தம் நடக்குது. இந்த 2 உலக யுத்தங்கள் நடக்கும் பொழுது உலகத்தினுடைய கிளைமேட்டே மாற்றும். இப்போ ஏன் 3வது உலக யுத்தத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா, உலக யுத்தம் தான் உலகத்தை ரீசெட் பண்ணும். உலக யுத்தம் நடக்கும் பொழுது ஒரே தேசம் இன்னொரு தேசத்தை அடிக்காது. நான் கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வசனத்துக்குள்ள போனால் அங்கே புரியும். மொதல் உலக யுத்தம் நடக்கும் பொழுது இங்கே கொஞ்சம் யுத்தம், அங்கே கொஞ்சம் யுத்தம், இங்கே கொஞ்சம் யுத்தம், அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசி இதெல்லாம் பெரிய சிக்கலாக மாறி இங்கே ஒரு கூட்டணி, இங்கே ஒரு கூட்டணி, இங்கே ஒன்று கூட்டணி சொல்லி எல்லாம் மாற்றி மாற்றி அடிப்பாங்க. அந்த மாதிரி மாட்டி மாட்டி அடிக்கும், உலகமே யுத்தத்தில் இருக்கும். அப்போ உலக எக்கானமி மொத்தமாக விழுந்துடும், உலக பஞ்சத்தில் போகும். இதெல்லாம் இயற்கை நடந்துச்சு, ஆனால் பிக் ஸ்கேல் அல்ல, ஓரளவுக்கு நடந்துச்சு. அப்போ அடுத்த ஒரு வேர்ல்ட் பவர் எழும்பும். இந்த கிரேட் பிரிட்டன் ஒரு வேர்ல்ட் பவராக இருந்தாங்களே, அவங்க வேர்ல்ட் பவராக ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த 1வது உலக யுத்தம் தான், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். 1914 நடந்த அந்த முதல் யுத்தத்தின் மூலியமாக தான் என்ன நடந்துச்சு, பிரிட்டன் எழும்புது, ஒரு பெரிய வேர்ல்ட் பவராக சிக்னிஃபிகண்ட்டாக மாறுறாங்க. அங்கே அவர்களுடைய ராஜ்யம் தொடர்ந்து துல்லியமான காரியம் செஞ்சிச்சு. அப்புறம் 2வது உலக யுத்தம் நடக்குது, அங்கேயும் வந்துட்டு பிரிட்டன் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது. ஆனால் 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு தான் US கொஞ்சம் எழும்புது. எழும்பி அவங்க கொஞ்சம் அப்படியே மூஞ்ச காட்டுறாங்க. இப்போ ஏன் 3வது உலக யுத்தம் மேட்ருனா, இன்ஃபேக்ட் சில ராஜ்யங்கள் 3வது உலக யுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதில் தான் ரீசெட் பண்ண முடியும். என்ன அர்த்தம்? 3வது யுத்தம் வந்தால் USA வேர்ல்ட் பவர் இல்லாமல் அடுத்த ஒரு வேர்ல்ட் பவர் தோன்ற முடியும். எத்தனை சொன்னது புரிஞ்சு? ஏன்னா எக்கானமி ட்ராப் ஆகும், எல்லாம் இறங்கும், உள்ளே பூந்து சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஐ வில் பிகம் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் பவர். அப்போ இந்த 3வது உலக யுத்தத்தை USAக்கு விரோதமாக இருக்கிற முக்காவாசி தேசங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா உன்னைய கவுத்துட்டு நான் வர்றதுக்கு 3வது யுத்தம் தான்டா சரி. எதுவும் சொன்னது புரிஞ்சிச்சு? இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். வேர்ல்ட் வார் 3 இஸ் அபவுட் டு ஹேப்பன் எனி டைம், வெரி வெரி சூன். ஹல்லேலூயா. பாஸ்டர், இது வேதத்தில் எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ கொஞ்சம் இஸ்ரவேல் பக்கம் திரும்புவோம். ஒவ்வொரு தருவையும் உலக யுத்தம் நடக்கும் பொழுது இஸ்ரவேலில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். முதல் உலக யுத்தம் நடக்கும் பொழுது இஸ்ரவேல் என்கிற தேசம் வேர்ல்ட் மேப்பில் இல்லை, தெரியுமா? நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வசனம் எடுத்து காட்ட மாட்டேன், சும்மா சொல்கிறேன் கேட்டுங்க. பாபிலோன் ஆட்சி உலகத்தை ஆள்ற அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை, பைபிள் இருக்குது, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நியாயந்திருக்கிறாரு. ஏன்? நீ எனக்கு உண்மையா இல்லை, நீ என்னை மறந்துட்டு வேறே ஜாதிகள் மத்தியில் திரும்பிட்ட, பின்மாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்கிறாரு, ஒரு அடி கொடுக்குறாரு. அந்த அடி கொடுக்கும் பொழுது தேசமே செதற ஆரம்பிக்குது. ரைட்டா? அங்கே தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசி எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? பாபிலோன் ஆட்சியில் போய் உட்காந்து அங்கே தீர்க்கத்தை சுரச்சிக்கிட்டு இருக்கிறாரு நேபுகாத்நேச்சாருக்கு, உலகத்தை ஆள்றவருக்கு. அதுக்கு பிறகு மீடியா புருஷன் காலம் உலகத்தை ஆள்றான் சைரஸ் ராஜா, கோரேஸ் ராஜா வந்துட்டார், அவர் காலம் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நாள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் முழுமையான ஒரு சுதந்திரத்தில் வாழலை. இன்னொரு உலக பவர் தான் அவங்கள ஆட்கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது
ராஜாக்களின் கால முடிவு வரும் பொழுது ராஜாக்கள் சிறைப்பட்டு போகிறாங்க. சிறைப்பட்டு போகும் பொழுது தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் அழிந்து போகுது. ஆண்டவர் சொல்றார், நான் சிதற விடுவேன், உன்னை சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லுவார். சொல்லும் பொழுது என்ன ஆகுது? இஸ்ரவேல் தேசம் உலக மேப் விட்டு காணா போகுது. பலஸ்தீன் தேசம் அங்கே வருது. பலஸ்தீன் தேசமே ஏறக்குறைய, பலஸ்தீன் சொல்லக்கூடாது, இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போய் இஸ்ரேல் தேசம் மீண்டும் திரும்புறதுக்கு முன்பதாக, தோன்றதுக்கு முன்னாடி 1800 வருஷம் இஸ்ரவேலே இல்லை. 3வது உலக யுத்தம் வர்ற வரைக்கும், 3வது உலக யுத்தம் வரைக்கும் 1800 வருஷத்துக்கு இஸ்ரவேல் தேசம் பூமியிலே மேப்பில் இல்லாத அளவுக்கு ஒரு ஷட்டரிங் நடந்துருச்சு. பார்ஷ்லி பிகாஸ், எதனால தெரியுமா? அவங்களே வாங்கிக்கிட்ட சாபம். எந்த சாபம்? இயேசு சிலையில் அடினானுங்க. அவர் சொல்கிறாரு, இவர் எந்த தப்புமே பண்ணலையே, சிலுவையில் அடி. எப்பா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இதில் சாபம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளை மேலேயும் விழுட்டோம். வாங்கிக்கிட்டாங்க சாபத்தை. சரியா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சபையின் காலம் ஓடிட்டு இருக்கும் பொழுது AD 70 ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. அந்த தேவாலயங்களுக்குள்ள இடி ரோமன் அரசாங்கின் காலத்தில் இது நடக்குது. இஸ்ரவேல் அங்கேருந்து உடஞ்சி 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 தேசம் இல்லாமல் போச்சு. பிறகு முதல் உலக யுத்தம் நடக்கும் பொழுது 1914 1918 இந்த நாட்களில் நடக்கும் பொழுது பிரிட்டிஷ் மேண்டேட் என்ற ஒரு மேண்டேட் கையெழுத்தப்பட்டது. ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. அப்போ அந்த நாட்களில் உலக பவராக எழும்புது, சூப்பர் பவராக எழும்பக்கூடிய த கிரேட் பிரிட்டன் என்ன தெரியுமா செஞ்சான்? நல்லா கவனிச்சிங்க. பைபிள் காலத்தில், பாபிலோன் காலத்தில், மீடியா புருஷா காலத்தில், கிரேஸ் காலத்தில், ரோமன் எம்பையர் காலத்தில், எல்லா காலத்திலையும் அந்த உலகத்தை ஆள்றவங்க இஸ்ரவேலுக்கு சாதகமாக ஏதாவது செய்வாங்க. ஏசாயா 46:11 கோரேஸ் ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கு உதவி செய்கிறாரு. தொடர்ந்து அங்கே போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஒன்று பாபிலோன் ராஜா நெபுக்கத்நேசர், இஸ்ரவேல் தேவன் தான்டா பெரியவர், எப்பா தானியேலு உன்னை பார்த்தா தெரிஞ்சுறான் உன் தேவன் தான் பெரியவர்னு. உலகத்தை ஆண்டவர்கள் யெகோவா தேவனை ஒற்றுக்கொள்வாங்க. கடைசியாக ரோமன் எம்பையரில் கான்ஸ்டன்டீன் என்கிற ஒரு பெரிய இராணுவ வீராய் காணப்பட்ட ஒரு ஆளுகை செய்கிறவர் தான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தான் யுத்தத்துக்கு போய் எல்லாரும் சிலுவை வச்சுட்டு போங்கடான்ட்டாரு. அங்கே இந்து பிறந்தது தான் ரோமன் கேத்தலிசம். ரோமன் கேத்தலிசம் தெரியும் தானே? இன்னைக்கு உலகத்தில் முக்காவாசி கிறிஸ்துவங்க ரோமன் கேத்தலிக்கு. எங்கே தோன்றுச்சு? கான்ஸ்டன்டீன் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால வந்தது. என்ன ஆச்சுன்னா ரோமனுடைய கலாச்சாரமோ கிறிஸ்துவமோ கலப்படம். இப்போ நீங்கள் கேத்தலிக் சர்ச்சை போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏஞ்சலு, அங்கே இருக்கிற அந்த வரைபடம்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் வரைகிற வரைபடங்கள். கேத்தலிக்குடைய அந்த சர்ச்சினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரோமன் காலத்தில் செதுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. So every time the world power comes, they will be supporting to Israel. ஏன்? அவர்கள் தேவ ஜனம், தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக ரட்சகர்கள் பிறந்த ஊரு. அப்போ முதல் உலக யுத்தம் 1914 த கிரேட் பிரிட்டன் உலகத்து சூப்பர் பவராக ஜெயிக்கும் பொழுது என்ன தெரியுமா ஒரு இது அமைச்சாங்க பிரிட்டிஷ் மேண்டேட் மூலியமா. உலகெங்கும் சிதறி இருக்கிற யூதர்கள் நீங்க மீண்டுமாய் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பலாம். அப்போதான் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்க கேளுங்க, கேட்போம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 24வது வசனம்.
நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியேல் 36க்கு முன்னுக்கே ஒரு பெரிய ஜட்ஜ்மென்ட்குள்ள தேசம் போயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றே, எப்பா நான் மீண்டுமாய் உன்னை கூட்டி சேர்ப்பேன். ஆமென். அது எப்ப நிறைவேறுச்சு? 1914 பிரிட்டிஷ் மெண்டேட் மூலியமாய் பாலஸ்தீன் என்கிற தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் உள்ள போடுறாங்க. எல்லாம் உள்ள போய் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு நிலம் கிடச்சிருச்சு, எப்பா செட்டில் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேல் தேசம் ஒன்றும் தோன்ற இல்லை. இரண்டாவது உலக யுத்தம் 1939 1940 மீண்டும் நடக்கும் பொழுது இன்னொரு ஒரு ஒப்பந்தம் எழுந்த பொழுது பலஸ்தீனா இருந்த அந்த தேசத்தை ரிமூவ் பண்ணி இஸ்ரவேலுக்கு தங்களுடைய சொந்த தேசம் என்று பேர் சூட்டப்பட்டது. அதனால தான் இப்போ வரைக்கும் பிரச்சனை. பாலஸ்தீன்கார் சொல்கிறான், இது எங்கள் ஊர். இஸ்ரேல், நீ வரது முழுக்க நாங்கள் தாண்டா இருந்தோம், நடுவில் வந்துட்டு பெண்ணான்ற, 1000 வருஷமாக நாங்கள் தாண்டா இருந்தோம். அதுக்கு முன்னுக்கு தேவன் எங்கள் கையில் தாண்டா கொடுத்தாரு. இப்போ புரியுது அந்த பிரச்சனை என்னன்னு? நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துட்டு 10 வருஷம் இருந்தீங்க, போயிட்டீங்க. இப்போ டக்குன்னு ஒரு 2 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டான். இப்போ வெளியே போ நான் தான் வரனாக்கா இப்போ யார் வீடுன்னு சொல்கிறது? 2 பேரும் தங்கிட்டாங்களே. இதுதான் பிரச்சனை. ஆனால் வாக்கு தத்தத்தின்படி தான் இது நடந்துகிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் மீண்டும் தோன்றும். 1948 இஸ்ரவேல் என்கிற தேசம் மீண்டுமாய் பேர் சூட்டப்பட்டது. ஹிட்லருக்கு மதுரடி. ஹிட்லர் முடிவெடுத்தான், இவனுங்களை சாக அடிச்சிடறானே. ஹிட்லர் பெரிய அந்தி கிறிஸ்து, ஆவி பெற்றவன். ஏனுங்கிறது காரணம் சொல்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் அந்தி கிறிஸ்து ஆவிக்கு காரணமாய் மாறினது. அப்போ அவனுக்கு சரியான வெறுப்பு, யூதர்களை கொன்றுனோன்னு. ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. யூதர்களை கொண்டிருந்த நாட்களில் யுத்தம், உலக யுத்தத்தின் மூலியம் ஆண்டு வேர்ல்ட் பவரை மாற்றி விட்டு ஆண்டு என்ன பண்ணுறாரு? பிரிட்டனை எழுப்பி இஸ்ரவேலுக்கு சொந்த தேசத்தை கொடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் இப்போ தோன்றினது. 1948 ஒல்லி குச்சா உடஞ்சி போய் நொறுங்கி போய் எலும்பு குச்சா போனால் அந்த பலம் இல்லைன்னு நினைக்கிறேன். போய் வந்து சேர்ந்தவனுங்க தான் 1948 2025 அவனுக்கு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பூரிப்பாக இருக்கு. இன்னைக்கும் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பிரிட்டன் முடிஞ்சு இப்போ அடுத்த வேர்ல்ட் பவர் யாரு? USA. இப்போ யூஎஸ் என்ன சொல்கிறான்? இஸ்ரேலை தொட்ட நீ கெட்ட, நான் பக்கமாக நிற்கிறேன். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? இஸ்ரேலுக்கு சப்போர்ட். எதுவுமே சொல்கிறது புரியுது? ஆரம்பத்திலிருந்து பாருங்க, உலகத்தை ஆள்றவங்க இஸ்ரேலுக்கு பக்கமாய் திரும்புவார்கள். இதுக்கு மேலே என்னங்க நம்ம ஒன்றும் சந்தேகப்படணும்? இஸ்ரேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம்னு. கர்த்தர் ஒருவனை கூட இருப்பன்னு முடிவு பண்ணிட்டான். அவனை ஒருவனை எதிர்க்க முடியாது. அவனுக்கு அழிவு கொஞ்ச நாள் வரும், ஆனால் மீண்டும் எழும்புவான். இஸ்ரேலை வெட்ட வளர்ந்துட்டு தாங்க இருக்காங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, there is a God in heaven என்கிறது அடையாளமே. இஸ்ரேலை பார்த்தா சந்தேகம் வராது, இவர் உண்மையான தேவன். ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேல் கூட இருக்கிறது நம்ம இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கூட ஒரு கேள்வி வரும், 3வது உலக யுத்தம்ன்றீங்க, பைபிள் இருக்கா? எசேக்கியேல் 38வது அதிகாரம், எசேக்கியேல் 39வது அதிகாரம், இந்த 2 அதிகாரமும் இந்த 3வது உலக யுத்தத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட பகுதி. எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் முன்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதில் கொஞ்சம் மட்டும் வாசிப்போமா? ரொம்ப போனீங்கன்னா மண்டகள்லாம் வலிச்சு மயக்க போட்டு விழுந்துருவீங்க. எனக்கே சாத்த இந்த கடைசி காலத்தை பற்றி பார்க்கும்போது எடுக்கிற சுத்தம் பாருங்க, வெள்ளமே வந்துருச்சு. சப்ஜெக்ட் பேச போகிற சொன்ன முதல் நாள் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டுருச்சு. இந்த பெட்ரா சிரிபுடா ஐயோ, முதல் நாளே சிதறிச்சாட்டு. பரவாயில்ல, ஆண்டு இஸ்ரேல் மீண்டும் தோன்ற செய்தது போல 2வது தீண்டு கூட்டி சேர்த்துட்டாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோக் தேசத்தானான
கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. ஓகே, ஹோல்ட். நல்லா கவனிங்க. இப்போ பைபிள் ப்ராஃபஸி கொஞ்சம் டீக் அவுட் பண்ண போகிறோம். அந்த நாட்களில் தேசங்கள் பேர் வேற, காலப்போக்கில் தேசங்கள் பேர் மாறிடுச்சு. எத்தனை சொன்னது புரியுது? மலேசியா பேர் மீன் என்னது? தானா மலாயு. தானா மலாயாவா? தானா மலாயா. ஸ்கூல் படிச்சுப்பில் கரெக்டாக சொல்லுங்கள். தானா மலாயா. பிறகு சுதந்திரம் வாங்கும்போது தான் மலேசியா என்று பேர் சூட்டப்பட்டது. அந்த மாதிரி நிறையா தேசங்களுடைய பேர் பைபிள் இருக்கிறது வேற, இப்போ இருக்கிறது கொஞ்சம் வேற. எத்தனை சொன்னது புரிஞ்சு? இந்த மேசேக்கு தூபால் என்கிறது ரஷ்யா. எழுதி கொள்ளலாம், நீங்கள் எழுதிங்க. விவரம் தியானம் போய் ரீசர்ச் பண்ணிக்கங்க. ஆமாவா அப்படின்னா இப்போ பார்த்துக்கங்க. கோக்கு அப்படின்னு சொல்கிறது லேண்டு பேர் ரஷ்யா. இட் ரிஃபர்ஸ் டு ரஷ்யா. தீர்க்கதரிசி சொல்றாரு ரஷ்யாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி உரை. ஏன்? மூன்றாவது உலக யுத்தத்தில் ரஷ்யா வில் பிளே an இம்பார்ட்டன்ட் ரோல். இன்னைக்கு உக்ரைனை பிடிப்புன்னு சொன்னது யாரு? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? யுஎஸ்க்கு விரோதமாக பேச்சை கலப்பிக்கிட்டு இருக்கிறது யாரு? இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? மூன்றாவது உலக யுத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்ம சொல்ல வேணாம், உலகமே சொல்லுது. எல்லா தேச தலைவர் தெரியும். ரஷ்யா விளாடிமிர் புட்டின் எப்படா மூன்றாவது உலக யுத்தம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா ரஷ்யாவில் இருக்கிற விளாடிமிர் புட்டின் என்கிற பிரசிடென்டோடைய ஆசை என்னன்னா, சோவியத் யூனியன் என்கிற அவங்களுடைய ஆட்சி ஒரு காலத்து உலகத்தில் மிகப்பெரிய பவராக இருந்தாங்க. ஆனால் அவங்க பலவீனமான பிறகு கிரேட் பிரிட்டனு இந்த யூஎஸ்லாம் வந்துருச்சு. இப்போ அவருக்கு ஆசை என்னன்னா, நம்ம திருப்பி சோவியத் யூனிட்டை ரிவைவ் பண்ணணும், நம்ம உலகத்தை ஆளணும். அதுக்கு மூன்றாவது யுத்தம் வரணும். வாசிங்க. சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உனக்கு விரோதமாய் வருவேன், நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களா மாட்டிக்குவாங்களா? இவர்கள் இல்லம்மா பேசிட்டு இருக்க அப்படிதானே சொல்லுது. பெர்சியா, இப்ப ஈரான், குஷ், இப்ப இருக்கிற இத்தோப்பியா, புத், இப்ப இருக்கிற லிபியா, நார்த் ஆப்பிரிக்கா. எதுவும் சொல்றது புரிஞ்சு வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த தேசம் இப்போ ஒன்னா தான் செயல்பட வராங்க. நம்மளாம் ஒன்று சேருவோம். பைபிள் அழகா காட்டும், ஒன்று சேருதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். உன்னோட கூட இருப்பார்கள். கோமர் ஜெர்மனி, பெத்கர்மா டர்க்கி, இந்த தேசங்கள்லாம் ஒன்று சேர்ந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மூன்றாவது உலக யுத்தத்துக்கு இவங்க ரெடி பண்ணுறாங்க. இது எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் இந்த தேசங்கள் அந்த நாட்களிலே ஒன்று சேராமல் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. கூட்டணி அமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. 13வது வசனத்தை வாசிங்க. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் ஷேபா யெமன், தேதான் சவுதி அரேபியா, தர்ஷீஸ் யூரோப், யூரோப் தேசங்கள் ஒன்று சேருகிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட வரும் அல்லவோ வருகிறாய் என்று. சண்டை போட வரியா நீ?
நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ரெண்டு குரூப் எழுமோ. யூரோப் தேசங்கள் ஒரு பக்கமாகவும் ரஷ்யா ஒரு பக்கமாகவும் எழும்புறத பார்ப்பீங்க. ரஷ்யா யுக்ரைனை பிடிக்கும் பொழுது அதிகமாக வாய்ஸ் கொடுத்தது யூரோப் தேசங்கள், யுனைடெட் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன், இவங்கெல்லாம் அதிகமாக பேச்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டு இருக்கிறது. விளாடிமிர் புத்து சொல்ற, நான் எல்லையை இன்னும் விரிவாக்குவேன். யூரோப்பியன் தேசம், நீ எல்லையை விரிவாக்க வந்தனா நான் உங்களை அடிப்பேன். இதெல்லாம் நியூஸில் இப்போ இருக்கு. ஆல்ரெடி இந்த ரெண்டு குரூப்பும் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர், கர்த்தர் இயேசு சொன்னார்ல, தேசத்துக்கு விரோதமாய் தேசங்களும் ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களும் எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த ஃபுட்பால் மேட்சை பார்க்கும் பொழுது யார் முதல் ஜெயிப்பான்னு முன்னுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அந்த மாதிரி யார் முன்னுக்கு ஜெயிப்பான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ரெண்டு கூட்டில் யார் ஜெயிப்பான்னு தெரியும். எசேக்கியேல் 39 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்க. இப்போது மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதி ஆகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால். யாரு விரோதமா வரா? கர்த்தரே விரோதமா வருகிறார். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழ பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். ஊராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக்க கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் ரஷ்யா தோக்கம். ரஷ்யா தோக்கம் யார் ஜெயிப்பா? ரெண்டு மெயின் பவராக சொன்னேன். ரஷ்யாவும் யூரோப்பு தேசங்கள் சொன்னேன். இப்போ ரஷ்யா ஜோக்க யார் ஜெயிப்பா? இந்த யூரோப்பியன் ஜெயிக்க வேண்டியது மிக அவசியம். ரஷ்யா கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கு விரோதம், யூரோப்பியன் கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கு சாதகம். இந்த 3வது உலக யுத்தத்தில் நீங்கள் நினைப்பீங்க இஸ்ரேலை அடிப்பாங்கன்னு. நோ. முதல் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டுமாய் சொந்த தேசத்துக்கு போகலாம் என்று அறிக்கை கொடுத்தாங்க. 2வது உலக யுத்தத்தில் இஸ்ரேல் சொந்த தேசமாய் மாறலாம் என்று சொல்லி அறிக்கை கொடுக்கப்பட்டது. 3வது உலக யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு இன்னொரு லாபம் உண்டாகும். இடிக்கப்பட்ட தேவ ஆலயம் மீண்டும் கட்டப்படும். The temple will be rebuilt. ஒரு விதத்தில் நீங்கள் ஆமீன் சொல்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு விதத்தில் ஆமீன் சொல்லவும் முடியாது, கஷ்டம். ஏன்னா அதில் ஒரு பெரிய வஞ்சிப்பு உண்டு. நான் ஒரு தடவை 8 விதமான ஆலயம் இருக்குன்னு பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? 8 type of temples in the Bible. முதலாவது ஆலயம் மோசே கட்டின கூடாரம். அது பில்டிங்கே கிடையாது, அது ஒரு கூடாரம். 2வது உண்மையாகவே ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பினது சாலமன். தாவீதுக்கு ஆண்டவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். சாலமன் ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் இடிஞ்சிச்சு. பிறகு ஜெருபாபேல் காலத்தில் ஜெருபாபேல் கட்டின ஒரு ஆலயம் எழும்பினது. இதெல்லாம் அந்த சிறையறைப்புக்குள் போகும் பொழுது ஆலயம் இடிக்கப்பட்டது, கட்டப்படுது. அந்த சூழ்நிலைக்கு போகிறாங்க. பிறகு ரோமன் அரசாங்கத்தின் காலத்தில் ஏரோது அந்த ஜெருபாபேல் ஆலயத்தை ரெனோவேட் பண்ணி பெருசாக்குனார். இயேசு உள்ள பூந்து சாட்டி எடுத்து அடிச்சார. இந்த பாம் சண்டே நாளில் இயேசு உள்ள பூர்வம் நல்லா தானே இருந்துச்சு.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஒசன்னா கீதம் பாடுவையெல்லாம் வர வச்சிங்களே. உள்ளே போய் என்ன செஞ்சார் தெரியுமா? எருசலேமுக்கு பூந்தோன்னே சாட்டை எடுத்து சக்கடே டேய் என்னடா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் சர்ச்சில் சொல்லிட்டு அடித்தார். உள்ளே பூந்தார. அது ஏறுவது கட்டணா ஆலயம். அல்லேலூயா. இப்போ கணக்கின்படி எத்தனை ஆலயம்? நான் உங்களுக்கு குழப்பறேன் பாருங்க. 2ன்னு நான் சொல்கிறேன். எப்பறம் 4 வரும்? ஆக்சுவலி கணக்கின்படி 4 ஆலயம். ஆனால் மோசின் கூடாரம் ஆலயம் கணக்கில் வராது, அது கூடாரம். அப்போ அது விட்டுருவோமே. அப்போ உண்மையாக பில்டிங்காக கட்டினது சாலமோனுடைய ஆலயம், கரெக்டா? அதை இடிச்சிட்டாங்க. 2வது கட்டின ஆலயம் செருபாபேல் கட்டின ஆலயம். செருபாபேல் கட்டின ஆலயம் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஏரோது அதை என்ன பண்ணுறாரு, ரெனோவேட் பண்ணி இன்னும் விசாலமாக்கின ரோமன் அரசாங்கத்தின் காலத்தில். அப்போ ரெனோவேஷன் கணக்கில் வராதுல்ல. அப்போ சாலமன் கட்டின ஆலயம், செருபாபேல் கட்டின ஆலயம், மொத்தம் எத்தனை ஆலயம்? 2 ஆலயம். ஆனால் 3வது ஆலயம் மீண்டும் கட்டப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 38:39 3வது உலக யுத்தத்தை பற்றி பேசுதுல. எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லப்படுது. எசேக்கியேல் 40 அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆகிய அன்றே. இந்த நாள்ல தான் எனக்கு தீர்க்கதரிசனம் வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. நேரா 5வது வசனத்துக்கு ஜம்ப் பண்ணிருங்க. இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒரு அளவுகோல் இருந்தது. 28வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலை அளந்தார். அளக்குறாரு. 41வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் என்னை தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் தூணாதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அளவு காட்டுறாரு. 42வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். என்ன நடக்குதுன்னா 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் எசேக்கியேலை கூட்டு போய் ஒவ்வொரு இடமா காட்டுறாரு, அளவு காட்டுறாரு. இது இவ்வளோ அளவு, 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 இவ்வளோ அளவு, இவ்வளோன்னு செட்டிங் பண்ணுறாரு. 8 அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா ஆலயம் வெளிப்புறம் உள்புறம் இது இப்படி இருக்கணும், எல்லா அளவும் கொடுக்கப்பட்டிருக்கு. பியூட்டி என்னன்னா இந்த 8 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்க இந்த ஆலயம் கணக்கின்படி இந்த 2 ஆலயமும் இல்லை. இந்த ஆலயம் கர்த்தர் மீண்டுமா யூதர்கள் கட்ட அனுமதி கொடுக்கிற 3வது ஆலயம். The third temple will be rebuilt according to the prophecy of Ezekiel. இப்போ இன்னைக்கு யூதர்கள் காத்திருக்கிறது எதுக்குன்னா மேசியா வருவார், ஆலயத்தை கட்டி கொடுப்பார். ஒரு வீடியோ, அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. ட்ரம்ப் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் சொன்னார் எருசலேமை கேபிட்டல் சிட்டியாக மாற்றுறேன் பண்ணிட்டார். அதை பார்த்து சொல்கிறேன், நான் அடுத்து வந்து உனக்கு ஆலயம் கட்டி கொடுப்பேன்டா அப்படின்னாரு. ப்ளே பண்ணுங்க அதை. இப்போ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற பார்க்குறாங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற பார்க்குறாங்க. சவுண்ட் இருக்காமா? The building of the third temple in Jerusalem very soon, and we honor President Trump for what he has done for Jerusalem and for the Jewish people. So we have the priest, we have the red heifer, we have the lamb. இதெல்லாம் பலி செலுத்துறதுக்கு ரெடி பண்றாங்க. Ideas are becoming a reality. ஆலயம் 3 ஆலயம் கட்டறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த மாடுகளும் ரெடியா இருக்குது. ஏன்னா அந்த ஹைஃபர் வந்து எல்லா இடத்துலயும் கிடக்காது. In this video ஓடட்டுமா? they're discussing the location. Could be அனுப்பாட்டிங்க அந்த கிச்சர் பால ஓடிச்சு. Continued digging could cause the mosque to collapse. அந்த இடத்தெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க. That if they were allowed, they could build the third temple. ஒரே மாசத்துல இந்த ஆலயத்தை கட்டி எப்பிரலாம். அந்த அளவுக்கு நமக்கு தொழில்நுட்பம் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு.
வசதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆலயம் இருந்த இடம் ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டு பலஸ்தீன் தேசம் வந்த பொழுது அங்கே முஸ்லீமுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மோஸ்கை கட்டிட்டாங்க. மஸ்ஜித் இருக்கு. இப்போ இடையில ஒரு சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா பலஸ்தீனில். அங்கே ஒரு செவுரு இருக்கும், ஆலயத்தை செவுரு முட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆலயம் கட்டணும் மேசியா வாரம், ஆலயம் கட்டணும் மேசியா வாரம். வந்துட்டு போனார், ஆனால் தெரில ஆலயம் கட்டணும் மேசியா வாரம். பைபிள் ப்ராஃபஸி, மேசியா வந்தா ஆலயத்தை கட்டி கொடுப்பார், சமாதானம் உண்டாகும். இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறது. இப்போ அங்கே நடுவில் ஒரு மோஸ்க் இருக்கிறது தான் பிரச்சனை. பாலஸ்தீனியர், முஸ்லீமியர், இஸ்ரவேல், யூதர்கள். இதனால தான் இப்போ வரைக்கும் பார்க்க முஸ்லீம் ஒரு உலகத்துக்கும் யூதர் உலகத்துக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. மூன்றாவது உலக யுத்தம் நடந்தால் இஸ்ரவேலுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா எங்கேயாவது ஒரு போமை போடுவானுங்க, அந்த மோசம் அடிச்சு தும்சம் பண்ண காலி ஆயிரும், ஆலயத்தை கட்டிடலாம். ஆக்சுவலி அது நடக்கும். பைபிள் ப்ராஃபஸி இப்பயே கொடுக்குறேன். அந்த மோஸ்க்கு இடியும். ஐயோ, நான் அது மதத்துக்கு இருமா பேச தப்பா நினச்சிக்காதீங்க. இது பைபிள் ப்ராஃபஸி நடக்க போகிறது முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது உலக யுத்தத்தில் எவன் போம் போட போகிறான்னு தெரில, மோஸ்க்கு இடியும். அதை ஒரு கட்ட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மலைகளில் ஏறுவாயின்னு ரஷ்யாவுக்கு போட்டுருச்சு பார்த்தீங்களா. ஹை சான்சஸ் ரஷ்யா ஒரு தாக்கம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்போம். ஆனால் அந்த யுத்தத்தில் அவங்க தோப்பாங்க, யூரோப்பியன் தேசங்கள் ஜெயிச்சு கொடுப்பாங்க. மூன்றாவது உலக யுத்தத்தில் முடிவில் எழும்ப போகிற த நெக்ஸ்ட் வேர்ல்ட் பவர் இவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கும் ஆலயத்தை கட்டி கொடுக்கும் போது? வாடா வாடா செல்லம், உனக்காக தாண்டா காத்திருந்தோம், எங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்க. இப்போ ட்ரம்ப் மேலே ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்கானுங்க. நான் ஹைலி சஸ்பெக்ட் பண்ணுறேன் நடக்காதுன்னு. இது என்னோட கணிப்பு, ப்ராஃபஸி கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, என்னோடைய பிலீஃபு யூஎஸ்ஏ நெக்ஸ்ட் வேர்ல்ட் பவராக இருக்காது. மூன்றாவது உலக யுத்தத்தில் அமெரிக்கா தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கும். யூரோப்பியன் யூனியன் உலகத்தை ஆள வரணும். இன்னைக்கு யூஎஸ் தான் உலக ஸ்டாண்டர்டு. யூரோன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? யூரோ, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் யூரோ தான் பயன்படுத்துவாங்க. யூரோடைய வேல்யூ சில நேரங்களில் யூஎஸோட ஹையாக தான் இருக்கும். யூரோ அவங்க கீழே இருக்க 28 தேசங்களையும் யூரோ பணத்தை பாய்க்கலாம். கனடாவில் பாய்க்கலாம், ஆஸ்திரேலியா பாய்க்கலாம், சில யூரோ கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் பாய்க்கலாம், பெல்ஜியமில் பாய்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்மளும் உலகத்தை ஆளணும்னு. பைபிள் ப்ராஃபஸி படி யாரு தான் உலகத்தை ஆளுவா அப்படின்னு பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நிப்பாட்டிடலாமா இல்லை அடுத்து போகலாமா? மணி 10:40 ஏதாச்சு. நிப்பாட்டிடலாமா? அடுத்த நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் சொல்லுங்கள். பாஸ்டர் கேட்கவும் ஆர்வமாக தான் இருக்குது, ஆனாலும் தூக்கமும் இழுக்குது ஒரு பக்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்டினியூ பண்ணலாமா? முடிச்சுட்டா கண்டினியூ பண்ணலாம் சொல்கிற கை தூக்குங்க. முடிச்சு வீட்டுக்கு அனுப்பியாயோ அப்படி சொல்ல கை தூக்குங்க. அல்லேலூயா. இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா பைபிள் எவ்வளோ நெஜோன்னு? இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க இதெல்லாம் பார்த்து இயேசு தெய்வம்னு சந்தேகம் வரனாக்கா நல்லா என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால தான் மறைக்கிறாங்க, அதனால தான் இதில் பேச தடை செய்கிறார்கள். நான் சொல்கிறேங்க, என் ஆண்டோட வேதம் மாதிரி தெளிவான புத்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சொன்னது ஒன்றும் மிஸ் ஆனதில்லை. பட்டான்னு பட்டாசு மாதிரி வெடிச்சு நிறைவேறிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ட்ரம்ப் காலத்தில் ட்ரம்ப் எடுக்கிற நிறைய தீர்மானங்கள் யூஎஸ்க்கு பாதிப்பு தான் கொண்டு வரும். ஏன்னா உலக பவர் ஸ்டேட்டஸ் அவங்க இழப்பாங்க. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் தான் வரணும். காரணம், அந்து கிறிஸ்து எங்கே இருந்து வருவார்? இப்போ பார்த்துமே வெள்ளை குதிரை ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வருகிறான். அடுத்த வேர்ல்ட் பவர் யாராக இருக்க முடியும்? வேதத்தின்படி யாராக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. சொன்னால் டக்குன்னு முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 1வது வசனம். இதை முடிச்சு விட்டுருவோம். அந்த கதையை இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சலான்னு நினைக்கிறேன்.
வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. ஓகே, நல்லா கேளுங்க. முக்கியமான பாட்டுக்குள்ள போறோம். அந்த கிறிஸ்துக்குள்ள போறோம். வெள்ளை குதிரை யாருங்கிறத பாக்குறோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நமக்கு கிறிஸ்துவத்துல திருத்துவம் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ரைட்டா? அதே டூப்ளிகேட் காப்பி தான் பிசாசு பண்ணி வச்சிருக்கிறான். வலு சர்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. மிருகம் தான் அந்த கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன சொல்ல புரிஞ்சே? வலு சர்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. மிருகங்கிறது தான் அந்த அந்த கிறிஸ்து. இந்த அந்த கிறிஸ்து இயேசுக்கு ஆப்போசிட். இந்த கள்ள தீர்க்கதரிசிங்கிறது தான் ஆவியானவருக்கு ஆப்போசிட். இதுல வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இந்த ஒரு மிருகம் ஜலத்திலிருந்து வர நான் கண்டேன். அதுக்கு எத்தனை இது இருக்குதா? 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது அப்படின்னு இந்த பகுதி சொல்லுது. இதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. பலவிதமான விதத்தில் வியாக்கியானம் பண்றாங்க. ஆனால் நெவர் ஃபர்கெட், பைபிள் ப்ராஃபஸி மிஸ் ஆகாது. அல்லேலூயா. இந்த 7 தலைகள் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போ நம்ம யாரை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். திரும்பி வாசிங்க. ஒரு பெண் இருக்கிறா, அவளை ஒரு மிருகம் சுமக்குது. கரெக்டா? ஓகே. இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். ஓகே. இப்போ ஒரு பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரை போடுங்க. அடுத்த பிக்சரு பாத்தீங்களா? இந்த சிலை உண்மையாலே இருக்கு. ஒரு மிருகத்து மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இது யூரோப்பியன் யூனியனோட சின்னம், ஒரு சிலை. பிரைஸ் தி லார்ட். யூரோப்பியன் யூனியன் யாரு? அடுத்து மேல உள்ள பிக்சர் போடுங்க. யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா அல்ல. அமெரிக்கா தவிர்த்து சில வெள்ளைக்காரனுடைய ஊர் இருக்கிற தேசங்கள் இருக்கிற இடம். 28 தேசங்கள் இதில் இருக்கு. இந்த பகுதி ரோமன் அரசாங்கம் இயங்கி கொண்டு இருந்த பகுதி. ரோமன் அரசாங்கம் இல்லாமல் போயிடுச்சு. அதே இடங்களில் மாடர்ன் டே கண்ட்ரிஸ் தோன்றின இடங்கள் தான் இது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது அந்த 7 தலைகள் என்றது 7 மவுண்டன்ஸ் தான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து 9வது வசனம் வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். 7 மலைகள். Not the point. 7 8 refers to 7 mountains. இப்போ இந்த 7 தலை இருந்துச்சு சொன்னல. இப்போ அந்த மேப்பை போடுங்க. ரோமன் அரசாங்கத்தில் ரோமன் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போமா? ஓகே. ரோமனில் மொத்தம் 7 ஹில்ஸ் இருக்கிற ஒரே இடம் ரோமன் தான். அங்கே பக்கத்தில் வேட்டிக்கன் சிட்டி இருக்கு. வேட்டிக்கன் சிட்டி தான் ரோமன் கத்தோலிக்குடைய சொந்த தேசம், சொந்த சிட்டி வச்சுருக்காங்க, சொந்த தேசமே வச்சுருக்காங்க. அவங்க போப்பு ஆண்டவர் தான் அங்கே ஆண்டவர். போப்பு ஆண்டவர் தான் அங்கே அரசாளுகிறவர். வேட்டிக்கன் சிட்டி இதை தெரியுது. அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ரோமனில் மொத்தம் 7 விதமான மலைகள் இருக்கிறது. இந்த 7 மலைகள் தான் 7 தலைகள். அல்லேலூயா. 10 கொம்புகள் எதை காட்டி கொடுக்கிறது? 10
ராஜாக்களை காட்டுகிறது, which means 10 countries. அது எப்படி வியாக்கியானம் பண்ணப்படுகிறதுனா, யூரோப்பியன் யூனியனில் முதல் 6 தேசங்கள் ஒன்று சேர்ந்தது. அந்த 6 தேசங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு முன்பதாக ரோமன் கண்ட்ரியாக இருந்து மரித்து மீண்டுமாய் தோன்றின தேசங்கள். யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ஆசை இருக்கு, we shall revive the Roman Empire. எப்பா நம்முடைய தாத்தாலாம் ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்டார்கள், இப்படி தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி வரேன். நம்மளாம் இப்போ ஆளுக்கு ஒரு தேசம் ஆயிட்டோம், நம்மளாம் ஒன்று சேருவோம், மீண்டும் ரோமன் அரசாங்கத்தை உலகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. அந்த 6 தேசமும் சேர்ந்து இப்போ 28 தேசங்கள் இருக்குது. இதில் முக்கியமான 10 தேசங்கள் கடைசி நாட்களில் மெயினாக எழும்ப வேண்டும். இப்போ யூரோ கரன்சி உலகத்தில் பெரிய கரன்சி ஆக்கிற முயற்சி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. யூஎஸ் விழுந்தால் ஈரோ த நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக மாறும். வரும் பொழுது தே வில் பிகம் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் பவர். அல்லேலூயா. இப்போ 27 தேசம் இருக்கு, ஒரு தேசம் வெளியாயிருக்கு. அப்பப்போ சில சிக்கல்கள் நடக்குது. பட் டவுன் த லைன் அட் தி எண்ட் ஆஃப் ஆல் திஸ், அந்த கிறிஸ்தின் காலத்தில் இந்த யூரோப்பியன் யூனியன் என்கிற இந்த அமைப்பில் தான் அந்த கிறிஸ்து எழும்ப வேண்டும் என்று நம்பப்படுகிறது. காரணம், இட் மேட்சஸ் வெரி வெல் வித் த பைபிள் ப்ராஃபஸி. அல்லேலூயா. எதிர்ப்பா சொன்னது புரிஞ்சுது. அதனால் யார் என்னன்னு ஆராயாதீங்க, ஆனால் என்ன முக்கியமாக நடக்க வேணுங்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். இதோட நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் பிசாசுக்கு 3 திருத்துவம் இருக்குன்னு சொன்னேன். என்ன 3 திருத்துவம்? மிருகம், வலு சர்ப்பம். வலு சர்ப்பம்னா டிராகன், அது பிசாசு குறிக்கும். ரெண்டாவது இந்த முதலாவது மிருகம், அது அந்து கிறிஸ்துடைய ஆட்சியை குறிக்கும். ரெண்டாவது ஒரு மிருகம் மறுபடியும் எழும்புறதை நீங்கள் பார்ப்பீங்க, அது 13வது அதிகாரத்தில் இருக்கும். அது கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கும். இந்த அந்து கிறிஸ்து ஆகிய இந்த முதல் மிருகத்துக்கு பக்கபலமாக இருக்க போகிறது யாரு? இந்த கள்ள தீர்க்கதரிசி. இடையில ட்ரம்ப் அந்து கிறிஸ்து சொல்லிட்டாங்க. எலான் மஸ்க கள்ள தீர்க்கதரிசி வந்தா போலன்னு சொன்னாங்க. காரணம், யூ வில் see a combination of 2 leaders coming together. அதிகமாக என்ன நம்பப்படுதுன்னா, அந்த மிருகமானது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தான் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வாசித்த வசனங்கள் நமக்கு அது சரியாய் காட்டி கொடுக்குது. வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்க. பின்பு நான் கடற்கரை மணலில் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அல்லேலூயா. இப்போ நான் அதை காட்டி கொடுத்த யூரோப்பியன் யூனியனுடைய ஆட்சி அமைப்பை அது பிக்சர் பண்ணுதுன்னு சொல்லி 4வது வசனத்தை வாசிங்க. அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகத்தை என்ன செய்வாங்களா? வணங்கினார்கள். வணங்கினார்கள். நல்லா நோட் த பாயிண்ட். மிருகத்தை வணங்கினார்கள். 5வது வசனத்தை வாசிங்க. பெருமையானவைகளை தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாசம்னா எத்தனை வருஷம்? கணக்கு போடுங்க எல்லாரும், கணக்கு போடுங்க, கணக்கு போடுங்க. 42 மாசம்னா எத்தனை வருஷம்? 12 12 12 36. அப்புறம் ஒரு 6 மாதம் சேர்த்தா 42, 3.5 வருஷம். இந்த ஆட்சி உச்ச கட்டத்தில் 3 வருஷம் இயங்கும். அதான் சொன்னல, 6வது நாளும் முடிஞ்சிருச்சு, 7வது நாளும் ஸ்டார்ட் ஆகணும், 2க்கு நடுவில் கேப்பே இல்லை. அப்போ அந்த கிறிஸ்து எத்தனை வருஷம் ஆளுவான்? மொத்தம் 7 வருஷம் ஆளுவான். எத்தனை வருஷம்? நோட் த பாயிண்ட். உலக யுத்தம் நடந்து 3வது வேர்ல்ட் பவர் அந்த கிறிஸ்து யூரோப்பியன் எழும்பிட்டா, அங்கிருந்து
இயேசுடைய பகிரங்க வருகைக்கு 7 வருஷம் கேப்பு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 42 மாதம், இன்னும் 42 மாதம் இருக்குது. அதை இன்றைக்கி போக மாட்டேன், அடுத்த நாள் பார்த்துக்குவோம். டைமு நமக்கு அதிகம் போதாது. 8வது வசனத்துக்கு போங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில், இதான் சப்ஜெக்ட். உலக, திரும்பி சத்தம் வாசிங்க. உலக தோற்றம் முதல், தூக்கத்தோட வாசிக்காம நல்லா வாசிங்க. உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும், பேர் எழுதப்படாத பூமியில் உள்ள யாவரும் அதை வணங்குவார்கள். அதை வணங்குவார்கள். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்படும் தெரியுமா? நல்லா கவனிங்க. பரலோகத்தில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இதை 2 புத்தகம் இருக்கு. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப், புக் ஆஃப் லைஃப் ஆஃப் த லேம்ப். ரகசிய வரிகளை போறவங்க மாத்திரம்தான் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே காட்டின ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல 1,44 சீயோன் மலை. ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுகிறேன், அதுக்குள்ளே போக மாட்டேன். போனால் தலை சுற்றிடும். அது இன்னும் 2 ஹவர் எடுத்துடும் அது. ஆனால் அதை காட்டின எப்படி பரிசுத்தவான்களாக கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த கூட்டம் மட்டும்தான் அந்த கூட்டம். ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற பேர்கள் மாத்திரம் அந்த மிருகத்தை வணங்க மாட்டாங்க. ஆனால் உலகத்தை ஆளுவான அப்போ எப்படி வணங்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க தான் இங்கே இருக்க மாட்டாங்களே. ஹல்லேலூயா. எத்தனை இப்போ புரியுது சப்ஜெக்டு? அந்த கிறிஸ்து உலகத்தை ஆளும் பொழுது அவர் மணவாட்டி சபை மேலே அவன் கையை போட ஆண்டு அனுமதிக்க மாட்டார். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணை தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அவன் நம்மளாம் மணவாட்டி. ஸோ திஸ் இஸ் நோ கேம், யூ நோ. அதை இந்த கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் மட்டும் அவன் பேர் வந்துடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் வந்துட்டோம் பரவாயில்ல, வச்சு சாத்திக்கிறோம் நீ. ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பேர்கள் இங்கே கைவிடப்படுவார்கள். 7 வருஷம் மகா உபத்திரவத்தின் நாட்களில் இரத்த சாட்சியில் சாக வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ சிம்பிளி டாக்கிங், முக்காவாசி திருச்சபையானது they will have to go through the tribulation. ஆனால் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற தேவ பிள்ளைங்க மட்டும்தான் மறைவாங்க. இந்த அவங்க மறைகிறாங்கிற கதையை ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்குதுன்னு. இது நிறைய படம் எடுத்து வச்சுருக்காங்க. இயேசு படம் இல்லை, லெஃப்ட் பிஹைண்ட்லாம் இருக்குது. அதில் ஹாலிவுட்டே இதை சாயலாக காட்டிட்டான். யூஎஃப்ஓ கடத்திட்டு போடுற மாதிரி. இடையில மார்வல் படம் வந்துருச்சு, அவெஞ்சர்ஸ் படம். அது அவர் தானோஸ் இப்படி சொடக்குவார், பாதி பேர் உலகம் காண போயிட்டாங்க, எல்லாம் மண்ணாக காண போயிட்டாங்களாம். அப்புறம் இந்த கல் அவங்க பேரில் எழுதப்பட்டு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பிசாசு ரெடி பண்ணுறான். ஹாலிவுட்டில் காட்டி வச்சுட்டான். இங்கே பேர் பாதி பேர் மறைஞ்சு போடுற மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கணிப்பு. அப்போ அந்த நாட்களில் பாதி பேர் எங்கே காண போயிட்டீங்க? யூஎஃப்ஓ கடத்திட்டு போயிடுச்சு. பாதி காண போயிட்டாங்க. ஏலியன் கடத்திருச்சு. ஏன்னா படத்தில் என்ன காட்டாங்க? ஏலியன் ஸ்டாப் பண்ணது காண போகிறாங்க. புரியுது அவங்களுக்கு? படத்தில் இப்போ புதுத்துறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் பைபிள் காலத்தில் நல்லா தெளிவாக 2 சாட்சிகள் எழும்புவாங்க. மீண்டுமாய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இவங்க ஏற்றுக்காமல் இருக்கணுமே. அப்போ அதுக்கு ஏலியன் கடத்திருச்சு அப்படின்னு சொன்னால் இவன் நம்பணுமே. அப்போ இப்பயே படப்படமாக வெளியாக்குவோம். ஹாலிவுட்டில் என்ன இந்த மாதிரி நிறைய படம் வந்துக்கிட்டு இருக்கு, மறைஞ்சு போடுற மாதிரி, ஆளுங்க காண போடுற மாதிரி. ஏன்னா அது நடக்க போகுது. அல்லேலூயா. பிசாசு ஐடியா கொடுக்குறான் சினிமா டைரக்டர்ஸ்க்கு, இந்த மாதிரிலாம் சொல்லி வையே, அப்போ தான் நாளைக்கு திருப்பி ரத்த சாட்சியம் சாப்பிடணும். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் இருக்கிறனா கையை வைக்க முடியாது. ஜீவ புஸ்தகம் பேர் இருந்தால் வைக்கிறண்டா உனக்கு என்ன ரெடியாக இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா விஷயம்? பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் பேர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க காண போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஆடுறீடா ஆட்டமா ஆண்டவர் கிண்டவர்னு சொல்லி ஊழியெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணிட்டா, ஆனால் பூர்ண ரட்சிப்பு இல்லாமல் வாழ்கிறாங்களே அவங்க மேலே செம்ம காண்டில் இருக்கான். இப்போ நம்ம மேலே செம்ம காண்டு. கைவிடப்பட்டோன்னு வச்சுக்கங்களேன், செத்தடம் அவன் சொல்லிட்டு நசுக்குன்னு நசுக்குவான் நம்மளை. வெயிட்டிங். இப்போ கையை வைக்க முடியல. காரணம் என்ன? ஆட்சி ஒன்றும் அவன் கைக்கு கொடுக்கப்படலை.
இப்ப கிருபையின் காலத்தில் சபை என்கிற கிருபையில மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இது ஒரு முடிவுக்குள்ள வரப்போகுது. கிருபையின் காலம் முடியும் பொழுது மனவாட்டி பறந்துடும். ஆனா நீங்க மனவாட்டியா இல்லை, இங்கே கைவிடப்படும். எனக்கு 2 ஓட்டம் இருக்கும், பூர்ண ரட்சிப்பு இருக்காது, உபதேசம் இருக்காது, கொஞ்சம் அலங்கலமாக இங்கே மிஸ் ஆகிடுவோம். ஐயையோ மிஸ் ஆகிட்டுமா, அப்போ ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படலையோ? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரே குவாலிஃபிகேஷன் தான், இந்த மிருகத்தை வணங்காமல் அதோடைய சொரூபத்தையும் வழங்காமல் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தால் ஒழிய அவர்கள் தப்பிக்க முடியாது. ரத்த சாட்சியா சாகணும். பைபிளில் இருக்கு, அதையும் காட்டுறான். அப்புறம் இப்போ நீ காட்ட முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளாம் அதை விளையாட்டாக நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். பார்த்துக்கலாம், இயேசு வரும்போது பார்த்துக்கலாம், ஏதோ தானு வாழுவோம். இப்போ பிசாசு எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான்னா, நம்மளை பிஸியாக ஆக்குறது. வேலையில், சிலர் ஊழியத்திலே பிஸி. இது முடிஞ்சு அது முடிஞ்சு அது முடிஞ்சு முடிஞ்சு. யூ ஹேவ் நோ டைம் டு சேவ் யுவர் ஓன் சோல். உன் சொந்த ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கான வாழ்க்கை உங்ககிட்ட இல்லை. பார்க்க சொல்கிறேன் கேளுங்க. ஆட்டுக்குட்டி ஆனவர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படுறவங்க இந்த கிருபின் காலத்திலே அதிக தியாகத்தோடு ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்வாங்க. அதனால் என் மனவாட்டின்னு கூட்டு போயிடுவார். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஆனாலும் வாழுவோன்னு வாழ்வீங்கன்னா, ஆட்டுக்குட்டை ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படல, ஜீவ புஸ்தகத்தை மட்டும் எழுதப்பட்டிருக்கல, இங்கே கைவிடப்படுவீங்க. அந்த உபத்திரவத்தின் காலத்தில் அந்த கிறிஸ்துவை தாண்டி வரணும். அந்த கிறிஸ்து கையில் அடி வாங்கிட்டு வரணும். இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் கிருபையின் காலத்திலே பாடுபட்டுறது நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு வீழ்ச்சியில் கிருபை மூடும். உண்மையை சொல்லணும், இந்த கிருபையின் காலத்தில் தியாகம் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஆனால் இதை மிஸ் பண்ணோம். அந்த கிறிஸ்தின் காட்சியில் நாளைக்கு நான் சொல்கிறேன் இரவு, இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். அந்த கிறிஸ்தின் ஆட்சி என்ன நடக்கும்னு காட்டுறேன். என்ன நடக்கும்? கைவிடப்பட்டா என் நிலைமை என்ன பாஸ்டர்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கிற போலட்டு என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருவேன். ஆட்டு சொல்கிறார் 40 நாளில் 3 நாள் சப்ஜெக்டை பேசியிருந்தார். எதுக்கு தான் பேச சொல்ல தெரியல, ரெடி பண்ணுறாரு போல். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என் கடமையை நான் செஞ்சுருவேன். என்னன்னா, ரகசிய வரிகளை போகிறதுக்கு சத்தியத்தையும் பேசிடுறேன். பாதி பேர் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வச்சுட்டு அதோடு விடமாட்டேன். ஏன்னா முக்காசி பேர் வரமாட்டேன்னு தெரியுமே. அதனால் 7 வருஷம் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். டோன்ட் வெரி, சொல்லி கொடுத்துட்றவங்களுக்கு. ஆனால் அடி பயங்கரமாக இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. எனக்கு தெரில உண்மையில இதெல்லாம் கடந்து வருவானா ஒருத்துவேன்? கஷ்டம். ஏன்னா பிசாசோட மெயின் டார்கெட் யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் என்ன கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறதோட கிறிஸ்தவர்கள். அந்த நாட்களில் கிறிஸ்துவோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கிறிஸ்து நாட்களில் கிறிஸ்துவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? மக்கா உபத்திரவம். மெயின் டார்கெட் நம்ம தான். எப்படி ஹிட்லரு யூதர்களை போட்டு வாட்டி எடுத்தான், அந்த வாட்டுதல் நடக்கும். ஏன்னா அது ஒரு அந்த கிறிஸ்து ஆவி, அது ஒரு அடையாளம். யூதர்கள் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே போல் கிறிஸ்தவர்கள் உபத்திர நாட்களை கடந்து போக வேண்டிய மிகப்பெரிய கொடுமையின் காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதான் ஆண்டு இன்னைக்கு கூப்பிடுறாரு, வந்துரு எனக்கு ஒப்பு கொடுத்து வாழு, என் சித்தத்துக்கு வாழுன்னு. நம்முடைய காரியம் நம்ம இதுன்னு போயிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது, நான் வெளிப்பாடை நான் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா என்னை ஆண்டு பட்டினிலாம் போடலை, நல்லா தான் வச்சுருக்காரு, சுகமாக தான் வச்சுருக்காரு, நல்லா தான் வச்சிருக்கிறார். உண்மை கதை என்னன்னா, ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துட்டோம் எல்லாம் இழந்துருவோம். எவன் சொன்னான்? மொத்தமும் இருக்குது. அதையும் நான் பேசியிருக்கேன். 100 மடங்கு ஆசீர்வாதம் பேசுகிறேன் இல்லையா? எனக்காக தாய் தகப்பன் சகலத்தையும் விட்டால் மறுமையிலும் சரி இம்மையிலும் இங்கேயும் சரி உனக்கு மொத்தத்தையும் நான் கொடுப்பேன்ட்டாரு. அப்போ என்ன தான் பஸ்ஸர் விஷயம்? ஒன்றே ஒன்று தாங்க, 100% தேவ சித்தத்தில் வாழணும். ஜனங்களுக்கு இப்போ அதுதான் பிரச்சனை. தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? நீங்கள் தங்குற இடம், செய்கிற வேலை, உன் 24 மணி நேரத்தை நீ எப்படி செலவிடணும், உன் பணத்தை எப்படி செலவிடணும், உன் வாழ்க்கை எப்படி வாழணும்,
ஊழியம் எதை செய்யணும், எல்லாமே தேவ சித்தம் ஒன்று இருக்கு. பூர்ண தேவ சித்தம், அதையும் பேசியிருக்கேன். த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், 4 பூர்ணங்கள் இருக்கு. அதில் பூர்ண அடைய முடிய கர்த்தர் நடத்துவார். ஆனால் நமக்கு பிரச்சனைனா இதுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்குன்னு ஆசைபாசங்கள் இருக்கு, நம்ம விருப்பத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, என்னோட 24 ஹவர்ஸும் என் கையில் இல்லை, என் ஆண்டர் கையில் இருக்கு. இல்லையா? என் 24 ஹவர்ஸ் என் ஆண்டர் கையில் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் கஷ்டப்படலை. எனக்கு சாப்பாடும் குத்துறாரு, தூங்கவும் வச்சுறாரு. என்ன சாத்தில் 2 ஹவர் 3 ஹவர் தூக்கம் பத்தாமல் கொஞ்சம் ஊழியத்தில் கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் உபவாசத்தில் கொஞ்சம் வாட்ட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் அப்பப்போ டக்குன்னு பிரியாணி போட்டுருவார். கரெக்டாக பண்ணிடுவார். நமக்கு பண்ணிடுவாருங்க அவர். ஏன்னா எனக்கு அவர் அப்பா. ஏங்க அவர் உங்களுக்கு அப்பாங்க. உங்களுக்கு கஷ்டப்படுத்தி சும்மா போட்டு குறைய மாட்டேன். நீ அவர் மனவாட்டி என்ன போட்டு அடிச்சு பேன் பார்த்துட்டா வருவார். வரப்போறாரு, பொண்ணை அழகாக பார்த்துக்க மாட்டாரா? ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிப்பான். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கவனிப்பார். ஆனால் என்னன்னா, கல்யாணம் பண்ண போகிற நீ எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஜெல்லசி இருக்கும். இருக்காதா? நீ கல்யாணம் பண்ணுற பொம்பளை இஷ்டத்துக்கு சுத்தமே எல்லாம் பண்ணிட்டு வான்னு விடுவானா? நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான். நீ எனக்கு பொண்ணு தருமா, நீ எங்க, ஆனால் பார்த்துக்குவான். ஏன்னா அது எனக்கு சொந்தம். அந்த மாதிரி தான் மனவாட்டிங்கிறது கர்த்தருக்கு சொந்தம். உங்களை உலகத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார், தீட்டுப்பட விட மாட்டார். சிலரோட பழகி நீ பாவத்தில் விழுனா விடமாட்டார். சில ஆசபாசங்களை கட் பண்ணுவார். எதுக்குன்னா உங்களை சுத்தமாக வச்சுக்க, கரை திரையற்ற மகிமை உள்ள சபையாய் உங்களை மாற்றுறதுக்காக தான் அது செய்வார். ஏன் பைபிள் சொல்லுது எபேசியரில், இந்த மகிமை உள்ள சபைக்காக தான் அவர் வருகிறார். இன்னைக்கு மிகப்பெரிய கிறிஸ்துவர்களுக்கு ப்ராப்ளம்னா, தேவனுடைய நடத்தைகளுக்கு தங்களை 100% ஒப்பு கொடுப்பதில்லை. Don't want to allow God to lead them. Praise the Lord. ஆனால் நீங்கள் 100% உங்கள் கையில், ஆண்டவர் கையிலையும் சபை கையிலையும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவன் உங்களை மகிமையின் சபையாய் உங்களை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் உங்கள் பேர் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இங்கேயே நல்லா இருப்பீங்க, பரலத்தும் போய் சேருவீங்க. ஆனால் ஒன்று, மொத்தமாக அவர் கண்ட்ரோலில் வந்துடும். இன்னைக்கு காலைல அந்த சபையில் அதான் பேசினேன், இதை பேசலை, இது ரொம்ப ஆழம் அவங்களுக்கு. அவங்க இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்குள் பலப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சொன்னதுன்னா, அந்த கழுதை, இந்த பாம் சண்டை என்னது, கழுதை மேலே இயேசு சவாரி செஞ்சார். அந்த கழுதையை சங்கிலியில் கட்ட அவிழ்த்துனாங்க. நம்மளையும் அப்படி தான் கர்த்தர் விடுவிச்சு கொண்டு வந்து ரசித்துட்டாரு. அந்த கழுதையை குளிப்பாட்டி விட்டாங்க சுத்தமாக. நம்மளையும் இயேசு ரத்தம் கழுவி சுத்தமாக ஆக்கிடுச்சு. அந்த கழுதை மேலே துணி போட்டாங்க, ஏன்னா இயேசு உட்கார்றதுக்கு. நம்ம மேலேயும் அழகான வஸ்திரத்தை போட்டு வச்சிருக்காரு, நம்ம தேவையை சந்திக்கிறார்னு அர்த்தம். அடுத்தது வஸ்திரத்துக்கு சத்தியம், பைபிள் வசனங்கள் மூலியமாக நம்மளை சபையில் கட்டிக்கிட்டு வராரு. நிறையா கிறிஸ்துவங்க அதோடு நின்றுறாங்க. எனக்கு விடுதலையாச்சு, சுகமாச்சு, சோத்திரம், இயேசு ரத்தம் கழுவிருச்சு, நான் ரசிக்கப்பட்டேன், இயேசு ஆசிரியக சபைக்கு வரேன், இதுதான். ஆனால் அந்த கழுதை அதுக்காக அழைக்கப்பட்டுச்சு. அந்த கழுதை ஆண்டு விடுவிச்சதுக்கு, ரத்தத்தால் கழுவுனதுக்கு, வஸ்திரம் போட்டதுக்கு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, அந்த கழுது மேலே இயேசு உட்கார்ந்து சவாரி செய்ய. இப்போ நிறையா கழுதைங்க தப்பாச்சு, நிறையா கழுதைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குடா, சுத்தமாயிட்டு சட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கு, மேலே இயேசு சவாரி செய்யலை. நல்லா சொல்லுங்க, ஒரு மனுஷன் ஒரு மிருகத்து மேலே சவாரி செஞ்சால் என்ன நடக்கும்? அந்த மிருகம் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கும்? 100% அவர் கண்ட்ரோல் வந்துடும். அவர் லெஃப்ட் போசனால் லெஃப்ட் போவார், ரைட் போசல். இப்போ நிறையா கழுதைங்களுக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுவாரா? அதெல்லாம் முடியாது. கிருபை, தப்பிச்சேன், ரசிக்கப்பட்டேன், சுகமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், சபைக்கு வரேன், போகிறேன், எல்லாம் ஓகே, இதோட முடிச்சுக்குவோம். மேலே உட்காந்து 80 கேஜா 100 கேஜான்னு தெரியல, அவர் ஒரு பாரமாக இருப்பார். அதான் பைபிள் சொல்லுது, என் நுகம் எழுகுவானது. பாரத்தை சுமத்துவார் உங்கள் மேலே, ஆனால் அதை சுமக்கக்கூடிய கிருபையை கொடுப்பாரு. அந்த வெறும் கழுத எருசலேமுக்குள்ளே போந்தா அதுக்கு மரியாதை இருக்குமா? அது இயேசு சுமந்து உள்ள வந்தனால தான் அதுக்கு கனமும் மகிமையும். அதே போல் இயேசு மீண்டுமாய் வரும் பொழுது அவர் எதிர்கொண்டு போகிற கழுதெல்லாம் எந்த கழுதை தெரியுமா? இயேசுவை சுமக்கிற கழுதை, இயேசு சவாரி செய்கிற கழுதை,
அவர் சித்தத்தில் 100% வழி நடத்தப்படுகிற கழுதை மட்டும்தான் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். அது நான் ரொம்ப விஷயத்துக்கு கவனமாக இருக்கிறதுனால நான் வில்லகவே கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிருபையாக நடத்திட்டு இருக்கிறார். இந்த செய்தி ஆண்டவர் எதுக்காக இந்த சபைக்கு பேசிக்கொண்டு வருகிறார்னா, ஏங்க நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ இந்தபடி செய்திகள் தெளிவாக சபைகளை பேசுறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ப்ரீச். ஏன்னா இது பயம் கொடுத்துற சத்தியம், ஜனங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடும். இப்போ பிரச்சனை நான் இதை பேசினா 4 பேர் சபைக்கு வராமல் போயிடுவான். இப்போ நீங்களே அடுத்த வாரம் வரீங்களேன்னு தெரில. இந்த பாஸ்டர்கிட்ட வந்தாக்கா ஏதோ சுகம் விடுதலைன்னு பண்ணால் நல்லா தான் இருக்குது, குட் ஃப்ரைடே நல்லா இருக்குது, வியாழக்கிழமை நல்லா தான் இருக்குது உங்களை பார்க்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, வெள்ளையும் சொல்லையுமா வந்து வருகன்றீங்க, அந்த கிறிஸ்துன்றீங்க. இன்றைக்கி கலர் வந்துட்டேன், வரோம் இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸோட கொஞ்சம் கலர் வந்துட்டேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இந்த ஆள்கிட்ட வரலாமா வேணாமா, இந்த ஆள் நல்லவனா கெட்டவனா, பேயும் ஓட்டுறான், அப்புறம் இது இப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துறான். ஐயோ என்னத்தானே தெரியலையே. அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் அதாங்க செய்வார். உங்களுக்கு சுகம் படுத்த விடுவிப்பார், ஆனால் உங்களுக்கு சத்தியத்தை பேசுவார். நம்மளுக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும், சத்தியம் வேணானாக்கா 7 வருஷம் மகா உபத்திர காலத்துக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் இருந்தவன் நமக்கு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்போம். நாளை இதனுடைய 3வது பாகத்தை பார்க்க போனால், இன்றைக்கி 3வது பாகம் முடிஞ்சிருக்கணும், ஒரு நாள் ஸ்கிப் பண்ணால் நாளைக்கு 3வது பாகத்தில் அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி அவனுடைய கிரியைகள் 7 வருஷம் உபத்திரவ நாட்கள் எப்படி இருக்கோ அதை எப்படி நீங்கள் கடக்கிறத சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து கேட்டுருங்க. ஏன்னா ஒருவேளை ரகசியம் நம்ம போக மாட்டோம்னாக்கா இந்த தகவல் ரொம்ப உதவியாக இருக்கும் நமக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் எழுதப்பட வேண்டும் என்று தேவனுக்கு சித்தம். அதுக்கு ஒரு வழிதாங்க இருக்கு. பூர்ண தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடத்திப்புக்கு உட்பட்டு சபையின் தரிசனத்தோடு இணைஞ்சு ஓட ஆரம்பிங்க. ஏதோ ஒரு ஓட்டம், ஏதோ ஓடும், ஏதோ வாழ்வோம், அப்படி வாழாத, ஏமாந்து போயிடுவேன். தேவனை பூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடு. வருகிலே அவரை நீ சந்திப்பாய். எல்லாரும் ஆண்டர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டுகிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பேசியிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களை ஆண்டவர் எச்சரித்திருப்பார் நம்புகிறேன். கோபத்தில் அல்ல, அன்பிலே. சில ஆண்டருக்கு ஏமாற்றம் வருது தான், அவர் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமே, அவர் நடத்துகிற நம்ம விளங்கி கொள்ள மாட்டேங்கிறேன்னு ஆண்டவர் சில நேரத்தில் ஏமாற்றம் அடைகிறாரு. ஆனாலும் அவர் நேசிக்க நல்ல தகப்பனாய் இருப்பதினால பொறுமையாய் நமக்காக காத்திருக்கிறார். இதே இந்த உபவாச நாட்களில் இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் நமக்கு பேசுகிறார். பூரண சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் there is a way that God wants his bride to live. ஆண்டவருடைய மனவாட்டி வாழ வேண்டிய ஒரு வழிமுறை உண்டு. வேதம் நமக்கு அதை காட்டி கொடுக்குது. நீங்க ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, வசனத்தை தியானிக்க முடியாதபடிக்கு, கர்த்தர் சமூகத்தை இளைப்பாற முடியாதபடிக்கு, ஊழியத்தில் ஈடுபட முடியாதபடிக்கு, உங்க மேல இருக்கிற தரிசனம் இதுதான் புரிஞ்சு அதில் ஓட முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கை இருக்குன்னா, சத்தியம் என்னன்னா your life is in total error. உங்க வாழ்க்கை தவறான பாதையில் இருக்குன்னு தான் அர்த்தம். அது சீரமைக்கப்படணும். இல்லைன்னா நீ மனவாட்டி ஆயத்த பண்ணப்பட முடியாது. கொஞ்ச கால பாடுதான், ஆனால் அதுக்கு பிறகு வரப்போடுற மகிமைக்கு அது ஒப்பா இருக்காது பைபிள் சொல்லுது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஆண்டு சித்தத்துக்கு இது கொஞ்சம் ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஆனால் தூக்கிடுவாருங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், அவர் தூக்கி நிறுத்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிடாதவர். இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோம் சொன்னால், நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.